Prabhupada Padita Pava Lokanath Lokera Jivana Srila Prabhupada Padita Pavana Aha Prabhu Korotoya Deko More Padachaya Aha Prabhu Korotoya Deko More Padachaya Yebes Kushuk Tribhuvana Gurudev Padita Pavana Jaya Gurudeva Jaya Gurudeva Gurudeva Jaya Gurudeva Gurudeva Jaya Gurudeva Gurudeva Jaya Gurudeva Jaya Jaya Prabhupada Prabhupada Jaya Jaya Prabhupada Jaya Jaya Gurudev 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 Jaya Jaya Gurudev Nittai Gaura Hari Bol Hari Bol Hari Bol Nittai Gaura Hari Bol Nittai Gaura Premanande Hari Hari Bol Srila Jayapataga Swami ki Jai Guru Maharaj ki Jai Hare Krishna Mataji Thank you Mataji பிரணாமந்திர பாடுங்க பிரணாமந்திர பாடுங்க Nama Om Vishnupadaya Krishna Prestaya Bhudale Srimade Jayapataha Swamin Nitinamine Nama Acharya Padaya Nitai Kripa Pradayine Gaura Kada Damadaya Nakara Grama Tarine Hare Krishna Mataji Nama Om Vishnupadaya நன்றி மாதாஜி நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பரபிரம்ம பிரபு வெல்கம் பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு ஒரு சின்ன கிளிப்பிங் குரு மகராஜரோட வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மாதாஜி நான் பேசுறது விளங்குதா? கேக்குது பிரபு, கிளியரா இருக்கு பிரபு. ஓகே. வரையறை உள்ளது. அவர்கள் காலாவதி ஆகும் நாள். பௌதிக உலகில் உள்ள அனைவருக்கும் கால வரையறை உள்ளது. அவர்கள் காலாவதி ஆகும் நாள். இந்த வகையில் நாம் அனைத்தையும் கைவிட்டுதான் செல்ல வேண்டும். நமது மனைவி, குழந்தைகள், வீடு ஆகிய எல்லாவற்றையும் நாம் கைவிட வேண்டும். நம்மிடம் இருக்கும் நமது வங்கி இருப்பு, பணம் என எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுதான் நாம் செல்ல வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு என்ன பிறவி கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மனித பிறவியில் இருப்பது என்பது நாம் மீண்டும் ஆன்மீக உலகிற்கு செல்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகும். ஆகையால் அதற்கு ஏதேனும் ஒரு யோக மார்க்கத்தின் மூலம் முயற்சி செய்ய வேண்டும். திருதராஷ்டரை அஷ்டாங்க யோக வழிமுறையை பின்பற்ற செய்ய விதுரர் முயற்சிக்கிறார் என்று நினைக்கிறேன். நாம் பக்தி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். புனித நாமத்தை கேட்பது மற்றும் ஜபிப்பதனால் மட்டுமே நாம் ஆன்மீக உலகிற்கு செல்ல முடியும்.
also luxuries. மேலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமது மனதை கிருஷ்ணரின் மேல் வைக்க முயற்சிக்க வேண்டும், இல்லாத ஆடம்பரங்களில் அல்ல. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்க எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு குரு மகராஜர் சங்கத்தை நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்காங்க பரம்பிரம்ம பிரபு. பரம்பிரம்ம பிரபு பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அருள் திரு பரம்பிரம்ம பிரபு ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி குரு மகராஜரோட தீவிர சீடர். அவர் 1990 இஸ்கான்ல சேர்ந்தாங்க. 1992 ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி குரு மகராஜ் கிட்டேந்து தீட்சை பெற்றாங்க. 1992 முதல் பிரம்மச்சாரி ஆசிரமத்துல முழு நேர பக்தராக தன்னை அர்ப்பணித்து கொண்டவங்க. குரு மற்றும் கௌரங்கரோட சேவையில பக்தி தொண்டிலையும் மனப்பூர்வமாக ஈடுபட்டாங்க. கோலாலம்பூர்ல உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் கோவில்ல ஏறக்குறைய 11 ஆண்டுகள் அருள் திரு பரபிரம்ம பிரபு அர்ப்பணிப்போட சேவை செய்தாங்க. இந்த காலகட்டத்துல அவங்க பிரச்சார நடவடிக்கைகள்ல தீவிரமாக பங்கேற்றதுடன் மலேசியா முழுவதும் பயணம் செய்து ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை விநியோகம் பண்ணாங்க மற்றும் பலரிடம் கிருஷ்ண உணர்வு குறித்த செய்திகளை பகிர்ந்து கொண்டாங்க. மேலும் பக்தி வேதாந்த யூத் கிளப் BYC அதோட தேசிய தலைவராகவும் பணியாற்றி இளைஞர்களுக்காக பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தாங்க. 1995 முதல் 96 வரை ஸ்ரீதா மாயாப்பூர்ல ஒரு வருடம் தங்கியிருந்து அங்கு வேத சமஸ்காரங்கள் அப்படின்ற யாக பயிற்சி, அது மட்டுமல்ல யாக எப்படி பண்றது அப்படின்ற பயிற்சியும் பெற்றுக்கொண்டார்கள். அப்போதிருந்து மலேசியா முழுவதும் பல்வேறு சம்ஸ்காரங்கள் மற்றும் யாகங்களை நடத்தி பக்தர்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். இதன் மூலமா பக்தர்கள் இந்த முக்கியமான வேத மரபுகளை பின்பற்ற பிரபு மிகப்பெரிய உதவியா இருக்காங்க. 2001 பிரம்மச்சாரி ஆசிரமத்திலேருந்து மாறிய அவங்க 2002 கிரகஸ்த ஆசிரமத்துல குடும்ப வாழ்க்கையில நுழைந்தார்கள். அப்போதும் தனது பக்தி தொண்டையும் குரு மகராஜரின் நோக்கத்திற்கான அர்ப்பணிப்பையும் தொடர்ந்து மேற்கொண்டாங்க. தற்போது மலேசியாவின் இஸ்கான் ஈப்போ கோவிலோட தலைவராக செயல்படும் இவங்க பக்தர்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக தனது தலைமைத்துவம், வழிகாட்டுதல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட வழிகாட்டுதல் மற்றும் சேவையின் கீழ் ஆரம்பத்தில் ஒரு சிறிய வழிபாட்டு இடமாகத்தான் இஸ்கான் ஈப்போ இருந்தது. இப்ப படிப்படியாக வளர்ந்து 2014 ஒரு அழகான கோவிலாக உருவெடுத்திருக்கு. அங்குள்ள பிரச்சார நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆதரித்து விரிவுபடுத்தி வரும் அவங்க பக்தர்களை ஊக்குவிப்பதோடு கிருஷ்ண உணர்வு செய்திகளையும் பரப்பி வருகிறார்கள். மேலும் இஸ்கான் செனாய் அதோட ஆலோசகராகவும் பணியாற்றி பக்தர்களோட சேவைக்காக தனது அனுபவம், ஞானம் மற்றும் வழிகாட்டுதலை பகிர்ந்து வருகிறார்கள். IISCயோட இயக்குனராக கல்வி மற்றும் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதற்கான பணிகளிலும் அவங்க தொடர்ந்து பங்காற்றி வருகிறார்கள். பல ஆண்டுகால அர்ப்பணிப்பு மிக்க சேவையின் மூலம் அருள் திரு பரபிரம்ம பிரபு தனது பணிவு, உறுதிப்பாடு மற்றும் குரு கௌரங்கர் மற்றும் ஸ்ரீல பிரபுபாதரின் போதனைகள் மீதான பக்தி ஆகியவற்றால பக்தர்களை ஊக்கப்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு 34 வருட அனுபவம் பிரபுக்கு குரு மகராஜ் கூட. அப்ப ஏகப்பட்ட லீலைகள் குரு மகராஜுக்கும் பிரபுக்கும் இடையே நிறைய சம்வாதங்கள் நடந்திருக்கும். அதுல ஒரு பகுதி இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. மற்ற பகுதிகளை தொடர்ந்து வர்ற மாதங்கள்ல பகிர்ந்து கொள்வாங்க. ஓகேங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப பேசுறீங்க நடந்ததை. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு சின்ன தான் பிரபு, உங்களோட சேவைக்கு இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு சின்ன விளக்கம் தான். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. நீங்க ஆரம்பிக்கலாம் பிரபு. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபுஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக்க சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பதாய நிதாய கிருபா பதாயினே கௌரகாந்த தாமதாய நகர கிராமதாரினே நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபுஸ்தாய பூதலே
श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पशत्देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासारि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் என்ன பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த குரு மகாராஜை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பளித்த பக்தர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சவுண்ட் ஓகேவா மாதாஜி? கிளியரா இருக்கு பிரபு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. சோ முதல்ல ஒரு சின்ன ஒரு கதை, அதன் பிறகு குரு மகாராஜ் பத்தி நான் நிறைய சொல்றேன். முடிந்த அளவுக்கு அந்த தகுதியில தான் குரு பத்தி பேசுறதுக்கு. இருந்த போதிலும் நம்மளுக்கு அவரு அந்த அவர்கிட்ட அந்த தொடர்பு இருந்தனால அவரை பத்தி நம்ம பேசினாதான் அவருடைய புகழ் பரவும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இதை பேசுகின்றோம். என்ன ஒரு கதை சொன்னா, ஒரு பெண்மணிக்கு ரொம்ப நாளா குழந்தை வேணும்ன்ற ஆசை இருந்தது. அப்ப அந்த பெண்மணி ஒரு சாமியார் போய் பாக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த சாமியார் என்ன செய்றாரு, ஒரு பிரசாதம் கொடுத்து, இந்த பிரசாதம் நீ சாப்பிட்டு 48 நாள் குழந்தை நினைவா இருந்து நீ செயல்பட்ட நிச்சயம் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு ஆனா குழந்தைய அந்த வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு திருப்பியும் அந்த சாமியார் கிட்ட போறாங்க. அப்ப சாமியார் சொன்னாரு, உன்னோட சுவாமியை கூட்டிட்டு வா அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு சுவாமியே இல்லையே அப்படின்னு. ஸோ அதே போல நம்மளுடைய பக்தி வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்ச ஜெயபதாக சுவாமி அவர்கள் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த பக்தியில நாம வந்தக்கூடிய நோக்கம் இன்னைக்கு வகுப்புலையும் குரு மகாராஜ் அதான் கூறினார், நம்ம இறுதியாக எல்லா பற்றுகளையும் விட்டு நம்ம பகவானை போய் சரணடைய வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம குரு நம்மளுக்கு எப்போதும் உதாரணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ அந்த ரீதியில இப்போ உள்ள சூழ்நிலையில நம்ம பார்க்கலாம், குரு மகாராஜ் எவ்வளவு இன்னும் பிரச்சாரம் செய்து கொண்டு பக்தர்களை அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை இன்னும் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார். ஸோ அதுல நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கலாம். ஸோ குரு மகாராஜ் மலேசியால நான் பார்த்த வருடம் 1991. ஸோ முதல் தடவை நம்ம மலேசியால உள்ள பினாங் ஹைலண்ட் சொல்லக்கூடிய இடத்துல அங்க முதல் தடவையாக நான் இந்த ரத ஊர்வலத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவர் கூட லோகநாத் சுவாமி மகாராஜும், ஏன்னா அங்க மலேசியால முதல் தடவையாக பாத யாத்திரை செய்யறாங்க. ஸோ அந்த நிகழ்வுக்கு நான் சென்றிருந்தேன் பக்தர்கள் மூலியமாக. ஸோ முதல்ல நான் குரு மகாராஜை பார்த்த பிறகு ரொம்ப அதிர்ச்சி பட்டேன். ஒரு வெள்ளக்காரர் இவ்வளோ அவருடைய எஃபார்ஜன், அவருடைய அந்த சக்தியை நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி தெரிந்தது. ஸோ ஆனா அவர் குருவா என்று எனக்கு தெரியல. அவரும் ஒரு பக்தர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க, நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா பக்தர்கள் சொன்னாங்க அவர் தான் குரு. அப்பதான் குருனா என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரிய வந்தது, குருனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதனால பக்தர்கள் சற்சங்கத்துலதான் நம்ம குரு என்றால் என்ன தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம். ஸோ இதன் மூலியமாக அவரை பார்த்து லோகநாத் மகாராஜும் பார்த்த பிறகுதான் ஒரு வாழ்க்கையில ஏதாவது நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. ஸோ அதன் பிறகுதான் 1990 படிப்பினை விட்டு நான் முழுமையாக ஆலயத்துல முழு பக்தராக ஆய்ந்து பிரச்சாரத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியது.
ஸோ நம்ம பார்க்கலாம் ஒரு சாதுவோடைய சங்கம் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுகின்றது அப்படின்ட்டு. சாஸ்திரம்ல சொல்லுது ஒரு நொடியை வந்து ஒரு சாதுவை பார்த்தாலே நம்மளோட வாழ்க்கை மாறிவிடும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு உதாரணம் வந்து நம்மளுடைய குரு மகாராஜ் தான். அவரை பார்த்து நிறைய பக்தர்கள் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் மாறி இருக்கிறாங்க. அவர் செய்யக்கூடிய அந்த சாதனைகள், அவர் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரங்கள், அவர் ஒரு முன்னோடியாக இருக்கின்றார் என்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரீதியில நம்ம பார்த்தோமா நம்மளுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சாதுக்கள் நம்மளுக்கு வந்து கிடைப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கின்றது. ஸோ நம்ம இந்த மாதிரியான புரோபாட் காலத்துல இருந்து இப்போ இருக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரியான குருமார்கள் நம்மளுக்கு இடையே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு ஆத்மாக்கள் தான் சொல்ல வேண்டும். ஸோ குரு மகாராஜ் வந்து என்னுடைய வாழ்வில வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்திருக்கின்றார். பல அனுபவங்களை வந்து பகிர்ந்திருக்கின்றார். ஸோ முதல்ல அனுபவம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குரு மகாராஜ் வந்து எப்போதும் வந்து மலேசியாவுக்கு வந்து தீபாவளி வரும்போது வருவார். அந்த காலகட்டத்துல வருவார். வந்து எல்லா பக்தர் வீட்டுக்கும் செல்வார். ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு 2 நிமிஷம் தான். காலைல வந்து ஒரு காலை மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சோமா நைட்ல 12 மணிக்கு தான் முடியும். அங்க கோலாலம்பூர்ல தலைநகரத்துல தான் எல்லா பக்தர்கள் வீடுக்கும் போவாரு. ஸோ அப்ப வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா அப்ப காலையிலே வந்து அவர் எல்லா வீட்டுக்கும் போகணும் அப்படின்ட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ குரு மகாராஜ் சொன்னாரு என்கிட்ட நீ கொஞ்சம் ஏதாவது பிரசாதம் எடுத்துக்கோ, அங்க போய் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப நான் பிரசாதம் தேடி பார்த்தேன், கோயில் இல்லை. அப்ப நான் சொன்னேன் குரு மகாராஜ் தர்ஷனம் எனி ஸ்வீட் எனி பிரசாதம் அவைலபிள் இல்லை அப்படின்னு. சரி பரவாயில்ல, முதல் வீட்டுல நம்ம டிவோட்டி வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அங்க போன பிறகு அங்க ஒரு பக்தர் வீட்டுல வந்து அவர் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தான் ஒரு கீழம் காட்டுவாரு, அப்புறம் கொஞ்சம் பிளஸிங் கொடுப்பாரு, அப்புறம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாரு, அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போவாரு. அப்ப அங்க போனது பிறகு அங்க உள்ள பக்தர்கிட்ட சொன்னாரு எனக்கு கொஞ்சம் பிரசாதம் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாரு. அப்ப அந்த பிரசாதத்தை வந்து ஒரு ஒரு கண்டெய்னர்ல வந்து போட சொல்லி என்கிட்ட தான் சொன்னாரு குரு மகாராஜ். ஆனா அந்த பிரசாதம் வந்து இப்ப பார்க்கும்போது ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப எடுக்கல, ஒரு டோன்ட் டேக் டூ மச், ஈச் ஹவுஸ் when we go you just take 2 piece or 3 piece அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு 2-3 துண்டுகள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் 2 துண்டு தான் எடுத்தேன். எடுத்துட்டு காடியில போகும்போது ஸோ குரு மகாராஜ் எடுக்க சொல்றாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் போறக்கு அப்படின்ட்டு அந்த 2 ஸ்வீட்ஸும் நானே சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு அப்புறம் வந்து அடுத்த வீடு வந்தோட அவர் வந்து கேட்கிறாரு எங்க பிரசாதம் அப்படின்னு. நான் சொன்னேன் என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் அதை சாப்பிட்டுட்டேன். குரு கிட்ட சொன்னா இயேசு கிடைக்கும் அப்படின்ட்டு கோவப்படுவார் அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன், இஸ்தா இந்த கா அப்படி குரு மகாராஜ் அப்படின்னு கோன் பிரிங் த பிரசாதம் அப்படின்னா. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், அவங்க வீட்டுக்கு உள்ளுக்கு போயிட்டு குரு மகாராஜ் பேசிக்கிட்டு இருந்தாரு. அங்க போய் அவங்க வீட்டுல உள்ள 2 பிரசாதம் எடுத்து வச்சுட்டு அந்த கண்டெய்னர்ல வச்சுட்டு குரு மகாராஜ் இந்த பிரசாதம் அப்படின்னு அவர் திறந்து பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, இஸ் திஸ் நாட் த பிரசாதம் யூ டுக் ஃப்ரம் த குரு வந்து ஏமாற்ற முடியாது. ஒரே மாதிரியான ஒரு பிரசாதம், ஒரு கேக் ஸ்வீட்ஸ் தான் நான் எடுத்தேன். அதே மாதிரிதான் மராத வீட்லயும் இருந்துச்சு. ஸோ அது மாதிரியான ஒரு சமமான ஸ்வீட் இருந்தாலும் கூட ஆனா குருக்கு வந்து நான் என்ன நினைச்சேன் அது தெரியாது என்று நினைச்சேன். ஆனா குருக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அன்னில இருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்ட நம்ம எது இருந்தாலும் வந்து குரு கிட்ட மறைக்கூடாது, உண்மையே பேசணும். இல்லை நான் சொல்லியிருக்கலாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அவர் வேற ஏதாவது வழி சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம வந்து
தெரியாம செய்வோம் அப்படின்னு நினைச்சதுனால ஒரு கிடைச்ச ஒரு பாடம். ஸோ அதனால நம்ம வந்து பக்தி வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் நம்ம சில விஷயங்கள் வந்து செய்வது குருக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணரை வந்து சேத்த குருவா இருந்து அவர் வந்து வழி நடத்துறாரு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து குரு கொடுத்த அந்த கட்டளைகளை வந்து நிச்சயமாக நம்ம முழுமையாக கடைபிடிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம வந்து தெரியாது, அவருக்கு தெரியாது, இல்ல அவருக்கு என்ன தெரியுதா, குரு கொடுத்த கட்டளைகள் 4 கோட்பாடுகள் கடைபிடிக்கிறது, 16 மாலை ஜபம் செய்வது, பிரசாதம் சாப்பிடுவது. ஸோ இந்த மாதிரியான குரு கொடுத்த இந்த கட்டளைகளை வந்து நம்ம வந்து மனதார நம்ம வந்து தவறு செய்யாமல் அது வந்து முழுமையாக கடைபிடிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப உள்ள சூழ்நிலையில வந்து குரு மகாராஜ் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கிறார், என்னோட சீடர்கள் வந்து சரியாக வந்து அவங்க சாதனைகள் செய்யறதில்ல அப்படின்ட்டு. இதுல இதே மாதிரி வந்து அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது குரு மகாராஜ் யாரு பார்த்தாலும் 2 கேள்விதான் முதல்ல கேட்பார். ஒண்ணு வந்து நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாரு, இன்னொன்னு வந்து எத்தனை மாலை ஜபம் பண்ற அப்படின்னு கேட்பாரு. இது 2 விஷயம் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப நிறைய வீடுகளுக்கு சென்ற பிறகு எல்லாரும் நான் 20 மாலை செய்யறேன், 16 மாலை செய்யறேன், 25 மாலை செய்யறேன் அப்படின்னு எல்லா பக்தர்களும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அவர் வந்து ஆலயத்துக்கு வந்த பிறகு நானும் இன்னொரு பக்தர்கள் எல்லாம் அங்க கூடி இருந்தோம். அப்ப சொன்னாரு, நிறைய பக்தர்கள் வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பக்தர்கள் பொய் சொல்றாங்க, அவங்க மாலையை சரியா ஜபம் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து சின்சியரா வந்து 4 மாலை செஞ்சாலும் நான் சந்தோஷப்படுவேன், ஆனா அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இல்ல ஒரு செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து பதிலாக திரும்பி செய்ய வேண்டும் குரு மகாராஜ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆனா வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்துல சில நேரத்துல வந்து நம்ம வந்து பொய் சொல்றோம், குருக்கு தெரியாது, நம்ம பரவாயில்ல சொல்லிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக குரு கிட்ட நம்ம தெரிவிக்கணும், இந்த சூழ்நிலை என்னால செய்ய முடியல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு மன்னிப்பும் அதுக்கு வேற ஒரு வழியும் குரு மகாராஜ் நிச்சயமாக சொல்லுவார். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்ப வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த சாதனைகள் வந்து குருவை நிச்சயமாக வந்து திருப்தி செய்யும். ஸோ இது ஒரு கதை. அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரம்மச்சாரியா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு மயாப்பூருக்கு போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த நேரத்துல வந்து நம்மலாம் வந்து அப்பதான் ஜாயின் பண்ணோம் ஆலயத்துல. ஸோ பணம் பற்றாக்குறையா இருந்துச்சு. ஆலய நிர்வாகம் சொன்னாங்க, இப்ப நீ போக வேணாம், கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு, போகணும், மயாப்பூருக்கு போகணும், அங்க போயிட்டு நம்ம படிப்பினை கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அப்ப வந்து ஜிபிசி வந்து 2 பேர், ஒன்னு வந்து குரு மகாராஜ், இன்னொன்னு வந்து பிரபாவிஷ்ணு மகாராஜ். ஸோ அந்த நேரத்துல வந்து பிரபாவிஷ்ணு மகாராஜ் வந்து இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் மயாப்பூருக்கு போய் கொஞ்சம் கத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. நான் வந்து ஒத்தரட்டி வந்து முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் ஒத்தரட்டி கூப்பிட்டு சொன்னார், இல்ல அவர் போகணும்னா ரொம்ப ஆர்வமா இருக்காரு, அவர் அனுப்பி வைங்க அப்படின்ட்டு. ஸோ அனுப்பி வைக்கணும்னா அவங்க காசு கொடுக்கணும். நம்ம பிரம்மச்சாரியா இருந்தா நம்ம கிட்ட பணம் இல்லையே. ஸோ கோயில் நிர்வாகம் தான் ஏதாவது கொடுத்து பார்ப்பாங்க, பார்த்தா ஒண்ணுமே கொடுக்கல. அப்புறம் குரு மகாராஜ் மனசுல நினைச்சுக்கிட்டேன், குரு மகாராஜ் காசே இல்லையே, நான் எப்படி போறது அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தேன். அப்புறம் நிறைய பக்தர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து போறேன் மயாப்பூருக்குனால. நிறைய பக்தர்கள் உதவி செஞ்சாங்க. குருவே சொல்லியிருக்காரு நீ போலான்ட்டு. ஸோ பரவாயில்ல, நாங்க தரோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னு சொன்னா, எனக்கு வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு 1200 வெள்ளி தான் கையில கிடைச்சு. 1700 ஒரு ஊர் காசு வந்து ஒரு 25,000 ரூபாய் மாதிரி கிடைச்சு. அது டிக்கெட் வாங்குறதுக்கே சரியா இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன செஞ்சேன், இங்கேருந்து நம்ம வந்து
தாய்லாந்து போயிட்டு தாய்லாந்துல இருந்து கல்கட்டா போகலான்னு ஒரு முடிவு பண்ணேன். இங்க மலேசியால இருந்து ட்ரெயினுக்கு வந்து தாய்லாந்து போவோம், அங்க தாய்லாந்துல இருந்து ஃபிளைட் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்ப அந்த முடிவு பண்ணி நம்ம நம்ம இருக்கிற பணம் நம்மளுக்கு பத்தலையா அப்படின்ட்டு நான் அந்த எண்ணத்துல ட்ராவல் பண்ணேன். அப்புறம் அங்க போய் தாய்லாந்துல போயிட்டு அங்க இரவு அங்க தங்கி மறுநாள் வந்து ஃபிளைட் எடுத்து மயாப்பூர் முதல் தடவை போறேன். ஸோ அப்போ அங்கெல்லாம் போகும்போது நம்ம வந்து ஒரே எண்ணம் தான் இருந்துச்சு, குரு மகாராஜ் நம்ம கூட இருக்காரு, நம்மள நல்ல முறையில போய் சேர்த்துருவாரு அப்படின்னு. ஈவன் அந்த அது ஒரு நாள் பயணம். அந்த ட்ரெயின்ல நம்ம ஒரு பிரசாதம் ஒன்றும் இல்லை, அப்போ ரொம்ப பசியாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த ரயில்ல பயணம் செய்யும் போது அங்குள்ள ஒரு அந்த அந்த சிற்றுண்டியில போய் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரொம்ப பசிக்குது, ஏதாவது நானே செஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அவருக்கு மொழி, நான் பேசுற மொழி அவருக்கும் விளங்கல. அவரோட மொழியில சொன்னாரு, நீ செஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் நானே வந்து அங்க ஒரு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி ஜலத்துல வந்து மந்திரம்லாம் சொல்லி கொஞ்சம் தூய்மைப்படுத்திட்டு அங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அப்புறம் பகவானுக்கு மனதனால நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் மறுநாள் போய் சேர்ந்தோம். ஸோ குருவோட கருணை இருந்தா எதுவுமே சாதிக்கும்ன்ற விஷயம் வந்து நான் இந்த கத்துக்கிட்டேன். குருவோட கருணை இருந்தா எதுவுமே நம்ம சாதிக்கலாம் அப்படின்றது. ஸோ மயாப்பூர்ல போயிட்டு நம்ம அங்க பயில முயற்சினா அந்த நேரத்துல வந்து நான் முதல் தீட்சை மட்டும்தான் எடுத்திருந்தேன், இரண்டாவது தீட்சை இல்லை. அப்ப வந்து இந்த சம்ஸ்காரங்கள் கற்றுக்கிறது நம்ம வந்து அப்ப பக்தி பூர்ண மகாராஜ் இருந்தாரு. ஸோ அவரு சொன்னாரு, நீ வந்து செகண்ட் இனிஷியேஷன் எடுத்தாதான் நீ இதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் போயிட்டு குரு மகாராஜ்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து குரு மகாராஜ் சொன்னாரு, நீ வந்துட்ட எல்லாம் ஓகேவா, எல்லா வசதிகளும் சரியா இருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன், எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கேன் குரு மகாராஜ், ஓகே தான், இப்போக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க வந்து என்னை பிராமின் தீட்சை எடுக்க சொல்றாங்க அப்படின்னு. நீ எடுக்கலாமே, நீ வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மலேசியால இருந்து வாங்கிட்டு வா, நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் வந்து அப்போ உள்ள அதிகாரி கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க சரியான பதில் எனக்கு கொடுக்கல. அப்புறம் வந்து குரு மகாராஜ் என்று சொன்னாரு, இங்கதான் மலேசியா பிரசிடென்ட் பக்தி விஜய் நந்த மகாராஜ் இருக்காரு, நீ அவர்கிட்ட போய் கேளு, அவர் கொடுத்தாருன்னா நான் உனக்கு வந்து தீட்சை தரேன் அப்படின்னு. ஸோ குரு பார்க்கலாம் எவ்வளவு நம்மள வந்து பாத்துக்கிறாரு, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எவ்வளவு உதவி செய்யறாரு. அவரே வந்து சஜஷன் பண்றாரு, நீ போயிட்டு மகாராஜ்கிட்ட கேளு, அவருக்கு கொடுத்தாருன்னா நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு பக்கம் இருக்குல்ல, அங்க இருந்து நான் கற்றுக்கொண்டேன் சில விஷயங்கள். அதன் பிறகு ஒரு விஷயம் ஒரு முக்கியமான நிகழ்வு அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 1996 வந்து குரு மகாராஜோட வியாச பூஜை நடந்து கொண்டிருந்தது. அந்த வியாச பூஜையில கலந்து மத்தியானம் வந்து எல்லாம் முடிந்த பிறகு ஈவினிங்ல வந்து சாயந்தரம் மாலை நேரத்துல வந்து குரு மகாராஜ் வந்து எல்லா சீடர்களையும் மீட் பண்ணி யாரெல்லாம் வந்து நல்ல சேவை செய்து கொள்ள பக்தர்களுக்கு வந்து அவருடைய துணிகள், அவர் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாரு, அவருக்கு கிடைச்ச கிஃப்ட்டுங்கெல்லாம் வந்து அவர் பார்த்த பிறகு அது மகாவா வந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாரு. ஸோ அந்த ரீதியில வந்து எனக்கு வந்து அவருடைய சடார் கிடைச்சு, அவர் போட்டு இந்த சடார் எனக்கு கொடுத்தாங்க, குரு மகாராஜ் கொடுத்தாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அங்க அறையில படுக்கிறதுக்கு போயிட்டு கொண்டிருந்தேன். அங்க போன பிறகு பார்த்தேன்னா என்னோட ரூம்மேட்ஸ் வந்து அவங்க ஒன்றும் வரல. ஸோ வராத பட்சத்துல இது 2வது மாடியில நடந்த ஒரு விஷயம். ஸோ வரலையா அப்படின்ட்டு அந்த வரண்டால ஒரு அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த வரண்டால உள்ள அந்த ரியலிங் வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அங்க வரலையா அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், சரி இங்க கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம், அவங்க வந்தாங்கன்னா நம்மளை எழுப்புவாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு நான்
அந்த சடாரை வந்து குரு மகாராஜ் கொடுத்த அந்த சடாரை வந்து தலையில வச்சுட்டு நான் வந்து அப்படியே தூங்கிட்டேன். வந்த ரூம்மேட்ஸ் வந்து என்னை எழுப்பியிருக்கணும், அவங்க எழுப்பல. ஸோ என்ன ஆச்சுன்னா நானும் வந்து அவங்க எழுப்பலன்றது எனக்கும் தெரியல. நான் தூங்கிட்டு அப்படியே வந்து 2வது மாடிலேருந்து கீழே விழுந்துட்டேன். அந்த சடாரோட கீழே விழுவுறேன். எனக்கு அதுக்கு விழுந்தது கூட எனக்கு தெரியல. கீழே விழுந்து அப்படியே அந்த சடார் தலையில இருக்கு. ஆனா வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு, நான் வந்து என்னமோ குத்துத உடம்புலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்பதான் கண் விழிச்சு பாக்குறேன், நான் கீழே விழுந்தேன். 2வது மாடிலேருந்து விழுந்திருக்கேன் பாருங்க. ஆனா ஒன்னும் உயிரோட இருக்குன்னா குரு மகாராஜோடைய ஒரு கருணை தான். ஸோ அதான் குருவோடைய பிரசாதம் எதுவுமே வந்து தன் உயிரை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். ஸோ குரு கூட அவருடைய மகா கூட நம்மளை காப்பாத்துன்றத வந்து இந்த கதையில வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து மற்ற பக்தர்கள் நானே கண் விழிச்சு பார்த்தேன், யாரும் இருட்டு, யாரும் இல்லை சுத்தி. நானே எழுந்துச்சு போயிட்டு அப்புறம் தான் பார்த்தேன் ரூமு கதவு திறந்து இவங்கெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நானும் போய் தூங்கிட்டேன். அவர் மறுநாள் வந்து அங்க மலேசியன் ஒரு பக்தர் ரோகிணி பிரபு இருந்தாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி 2வது மாடிலேருந்து விழுந்துட்டேன் பிரபு, ஆனா தெரியல, நல்லா தானே இருக்கு இது வரைக்கும். அப்ப அவர் சொன்னாரு, எதுக்கு நீங்க போயிட்டு நவடீப்ல போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துரு, எதுவும் உள்ளுக்க எதுவும் அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு, பார்த்துக்கோ அப்படின்னு. அப்புறம் நான் போயிட்டு போய் செக் பண்ணேன். அப்போ சொன்னாங்க, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா எல்லாம் நல்லா இருக்கு, எந்த ஒரு உடம்புல எந்த ஒரு விஷயம் எதுவும் நடக்கல, எந்த ஒரு கிராக்கும் இல்லை போன்ஸ்ல எலும்புல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க பார்க்கலாம், 2வது மாடிலேருந்து விழுந்து கூட ஒன்றும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு குருவோட கருணை, மயப்பூர் நாதமாதோடைய ஆசீர்வாதம், நரசிம்மர் ஆசீர்வாதம். அதனால வந்து குரு கருணை இருந்தா எதுவுமே நம்ம வந்து சாதிக்கலாம்ன்றது வந்து இது 2வது முறையாக எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். இப்பெல்லாம் வந்து கால் தடவி கால் தடுத்து விழுந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க, இல்ல கட்டில இருந்து விழுந்தவங்க எல்லாம் இறந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா வந்து நான் 2வது மாடில இருந்து விழுந்தது ஒன்னும் வந்து இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கேன், அது வந்து குரு மகாராஜோட ஒரு கருணை தான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான கருணை வந்து குரு வந்து இது நம்மளுக்கு வந்து கொடுத்த ஒரு பிரசாதம் தான் சொல்ல வேண்டும். ஸோ என்ன பிரசாதம் அவர் கொடுத்தாருன்னா, நம்மளுக்கு வந்து அவர் வாயால் கொடுத்த இந்த மகாமந்திரம், அது நம்ம காதால கேட்டு அதை நம்ம ஜபம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாம நம்மளை வந்து எப்போதும் காப்பாற்றுறோம் அப்படின்றத நம்பிக்கை நம்மளுக்கு வந்து இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது, இந்த திருநாமத்தை வந்து நாம வந்து மனமுருகி பகவான் மேல உண்மையான நம்பிக்கையில நம்ம செய்தோம்னு சொன்னோமா, நிச்சயமாக நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஸோ அதனாலதான் குரு மகாராஜ் எப்போதும் வந்து நம்மள ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இந்த ஆன்மீக வாழ்க்கையில என்னென்ன தடங்குகள் வருதோ அது நிச்சயமாக வந்து விலகப்படும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆசைகள், ஆன்மீக ஆசைகள் எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பகவானுக்கு எதுவும் கைங்கரியம் பண்ணணும், குருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஆசைகள் இருந்தா நிச்சயமாக நடக்கும். குருவோட வாழ்க்கையில நம்ம உதாரணம் பார்க்கலாம். அவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு காலம் வந்து செய்து கொண்டு இருக்காருன்னா, அவரோட குரு கொடுத்த அந்த கட்டளையை வந்து அவர் வந்து நிறைவேற்றுன்ற ஒரே நோக்கம்தான், வேற நோக்கமே இல்லை. குரு பிரபுபாத் எனக்கு இவ்வளவு கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். போன வருஷம் கூட மகாவரா பிரபு கொடுத்தாரு, இவ்வளவு கட்டளைகளை வந்து அவர் நினைவுல வைத்து கொண்டு இதெல்லாம் நான் வந்து பூர்த்தி செய்யணும், இதெல்லாம் செய்யாம நான் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு திடகாத்தமா குரு மகாராஜ் இருக்கிறார். ஸோ அந்த உதாரணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நம்ம நிச்சயமாக அதை வந்து பயிற்சி செய்யணும். ஸோ நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி ஆன்மீக ஆசைகள் என்னன்னு சொன்னா, குரு கொடுத்த கட்டளைகள் நம்ம வந்து நம்முடைய சாதனைகள் நம்ம சரியாக செய்ய வேண்டும், பிரச்சாரங்கள் பண்ண வேண்டும்,
குருக்கான ஆசை அதுதான். நான் நிறைய புதுசான நிறைய பக்தர்களை உருவாக்க வேண்டும் என்றதுதான். சோ 3வது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த திருநாமம் சொன்னாலும் நம்ம செய்த கர்மத்தில இருந்து விடுபடுறோம். கர்மம் தீர்ந்தாதான் நம்ம வந்து பகவான் கிட்ட போவோம். சோ அந்த வாய்ப்பினையும் நம்மளுக்கு வந்து குரு மகாராஜ் கொடுக்குறாரு. சோ அதனால வந்து இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம பார்க்கும்போது குரு மகாராஜ் கொடுத்த கட்டளைகளை வந்து நாம செய்தாலே நிச்சயமாக வந்து இப்பிறவிலே நாம வந்து பகவானை அடையறதுக்கு நிறைய வாய்ப்பினைகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து மலேசியால வந்து நிறைய பக்தர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வில. நம்ம ஏன்னா வந்து குரு மகாராஜ் வந்து அவரு கூட நம்ம டிராவல் பண்ணும்போது அது வந்து சில நேரத்துல ஆன்மீகமாகவும் இருக்கலாம், இல்ல ஜட சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். ஆனா குரு மகாராஜுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அவங்க ஏதாவது பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஏதாவது அவங்க சொத்துக்கள் வாங்கணும், இந்த மாதிரி எல்லாம் இது சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜட ஆசைகள் தான். பட் இருந்தாலும் குரு மகாராஜ் வந்து பக்தர்கள்னா நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவர் வந்து பிரார்த்தனைகள் பண்றாரு. ஒரு ஒரு நம்ம கூட இருந்த ஒரு பக்தர், அவருடைய மகள் வந்து பிறக்கும் போது கொஞ்சம் ஊனமாக பிறந்தது. அப்ப வந்து அந்த நேரத்துல வந்து அவங்க குரு மகாராஜுக்கு தெரிவித்திருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஊனமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா குரு மகாராஜ் சொன்னாரு, அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கிருஷ்ணர் அவங்கள வந்து நடக்க வைப்பாரு அப்படின்ட்டு. ஸோ அதே போல வந்து எத்தனையோ மாசம் சென்று அந்த குழந்தை வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பித்தது. ஸோ குரு மகாராஜ் வந்தப்ப அந்த பெண் வந்து குரு மகாராஜ் முன்னுக்கு கீர்த்தன் பண்ண ஆடுந்த வந்து குரு மகாராஜ் பாக்குறாரு. நான் பக்கத்துலதான் இருக்கிறேன். அவருக்கு வந்து அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அந்த பெண் அந்த குழந்தை வந்து நடக்க முடியுது, ஆட முடியுது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த சந்தோஷப்படுறாரு. சோ அதை நாம் பார்க்கலாம், குரு மகாராஜோட ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்கின்றது அப்படின்ட்டு. மலேசியால வந்து நிறைய மாதாஜிகளுக்கு வந்து தீட்சை எடுக்காத பெண் வந்து குழந்தைகளே இல்லாம இருந்த மாதாஜிகள், ஏன்னா வந்து எப்போதும் இந்த மாதிரி பூஜைகள் செய்வதற்கு எனக்கு கூப்பிடுவாங்க. குரு மகாராஜார ஆசீர்வாதம் தான் எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்ட்டு. இங்க ஈப்போல கூட ஒரு மாதாஜி வந்து தீட்சை பெற்ற பிறகு அங்க ரொம்ப காலமாக வந்து குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்துச்சு. ஆனா வந்து குரு கிட்ட கேட்டா குரு மகாராஜ் சொன்னாரு, நீ அடுத்த தடவை என்னை பார்க்கும் போது நீ நல்ல செய்தியோட நீ பார்க்க சொன்னாரு. சோ அதே மாதிரி போற அந்த மாதாஜிக்கு குழந்தை கிடைத்தது. சோ அதே மாதிரி வந்து நிறைய மாதாஜிங்க மலேசியால வந்து இன்னைக்கு ஏன் வந்து குரு இந்த ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னா, ஏன்னா பக்தர்கள் கிட்ட பிறந்தா அவங்களும் பக்தராக இருப்பாங்க. இந்த இயக்கம் இன்னும் வந்து, ஏன்னா பிரபுபாத் சொல்லியிருக்காரு, the third generation will be more pure அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 3வது தலைமுறை ஒன்னும் வந்து தூய்மையாக இருப்பார்கள் அப்படின்ட்டு. சோ அதுக்காக வேண்டி வந்து குரு மகாராஜ் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளுக்கு அதே ஒரு இன்னொரு பக்தர் தான், அவருக்கு வந்து அவங்களுக்கு தெரிந்தது அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்ட்டு. அப்ப அந்த பக்தரை போயிட்டு குரு மகாராஜை பார்த்து சொன்னாரு, எனக்கு வந்து பெண் குழந்தை வேணாம், எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும் ஆசையா இருக்கு, குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்ப வந்து அந்த மாதாஜி அவரெல்லாம் எப்போதும் வந்து கையில அந்த தண்டம் வச்சிருப்பாரு, அதில் ஆசீர்வாதம் பண்ணாரு, உனக்கு நிச்சயமாக வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இது வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஸ்கேன் பண்ணி டாக்டர் சொல்லிட்டாரு பெண் குழந்தை அப்படின்ட்டு. ஆனா இவங்க போயிட்டு குரு மகாராஜ் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து மாறும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில போயிட்டு அவங்க கேட்டாங்க. குரு மகாராஜ் ஆசீர்வாதம் பண்ணாரு. ஸோ அவங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தையா தான் பிறந்தது. ஸோ நம்ம உண்மையிலே வந்து குரு மகாராஜ் வந்து நம்ம நிறைய மூத்த பக்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, பிரபுபாதும் சொல்லியிருக்கிறாரு,
அவர் சைத்தன்ய மகாபிரபு லீலையிலேருந்து அவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து உண்மை. ஸோ நம்ம வந்து தீட்சை பெற்றிருக்கிறோம், நம்ம வந்து குரு மகாராஜ் அடைக்கலம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மலாம் ரொம்ப வந்து ஒரு கொடுத்து வச்ச ஆத்மாக்கள் தான் சொல்லலாம். இந்த பிறையில வந்து இந்த மாதிரியான ஒரு குருநாதரை பெற்று நம்ம வந்து மோட்சத்துக்கு போறோம் அப்படின்றத நம்ம வந்து கண்கூடாக நம்ம பார்த்து அதை வந்து அனுபவிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து குரு மகாராஜ் வந்து செய்திருக்கிறார். மலேசியால வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குரு மகாராஜுக்கு வந்து ரத யாத்திரைன்னா ரொம்ப பிடிக்கும். ஜெகநாத ரத யாத்திரைன்னா மலேசியால வந்து இப்போக்கி நம்ம வந்து வருஷத்துக்கு 27 ரத உருவங்கள் செய்யறோம். இது வந்து ஆரம்பித்து வைத்தது குரு மகாராஜ் தான். அப்ப நீங்க பார்க்கலாம், அவர் வந்து மலேசியால வந்து ஏதாவது ரத யாத்திரைன்னா மிஸ் பண்ண மாட்டார், எப்படியாவது வந்துருவாரு ரத உருவத்துக்கு. ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்கு, இங்க ஒரு ஆலயத்துல வந்து அவரு ரூம்ல வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பிஸியா மெசேஜ் எல்லாம் அனுப்பி இமெயில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம சொன்ன ரத ஊர்வலம் ஆரம்பிக்க போறோம் குரு மகாராஜ் அப்படின்ட்டு. யூ ஆல் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட், ஐ வில் கம் ஜாயின் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல நீங்க ஆரம்பிங்க, நான் பின்னால வரேன் அப்படின்ட்டு. ஆனா ஆரம்பிக்கிறது நம்ம போனா இப்ப ஆரத்தி ஆரம்பிக்கலாம்னு போனா சரியான மழை. ஸோ அப்புறம் நம்ம ஆரம்பிக்க முடியல. நம்ம சரி மழை நிக்கட்டுமே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி அப்புறம் போயிட்டு ஆனா மழை வந்து ஒன்றும் வேகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு குரு மகாராஜ் சொல்ற மகாராஜ் ஒன்றும் ஆரம்பிக்கல, காரணம் மழை தான் ஹெவியா பெய்யுது, இது என்ன செய்யறதுன்னு தெரியல, அங்க நிக்க கூட முடியல அப்படின்ட்டு. குரு மகாராஜ் சார் நான் வரேன் அப்படின்னாரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து அந்த மழை நின்றுது. நின்ற பிறகு அவர் குரு மகாராஜ் தான் ஆரத்தி பண்ணி அந்த ரத ஊர்வலத்தை ஆரம்பிச்சு வச்சார். ஸோ குரு சொன்னாருன்னா தேவர்களே கேட்கறாங்க அந்த மாதிரியான சக்தி. ஏன்னா வந்து அவரோட அவ்வளவு உண்மையான சரணாகதி வந்து குருக்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் அவருக்கு இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம் தெளிவாக. நாம வந்து இந்த ஜட வாழ்க்கையில வாழ்ந்தாலும் கூட இந்த ஜட உலகத்துல வாழ்ந்தாலும் கூட, ஆனா வந்து உண்மையான நம்பிக்கை இறைவன் மேலையும் குரு மேலையும் இருந்துன்னு சொன்னா எதுவுமே நம்ம வந்து சாதிக்கலாம் என்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் வந்து மலேசியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா ரொம்ப வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். பக்தர்களுக்கு வந்து தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவர் வந்தாருன்னா ஒரு 2 வாரம் அந்த மாதிரி இருப்பாரு. 14 மாநிலங்கள் இருக்கின்றது. ஸோ எல்லா மாநிலத்துக்கும் அவர் போறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அதே சமயம் வந்து அங்க போய் தீட்சையும் கொடுப்பாரு. மற்ற நிகழ்ச்சிகள் ரத யாத்திரை நடக்கும். அப்புறம் வந்து பப்ளிக் ப்ரோக்ராம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், அப்புறம் வந்து கல்லூரி ப்ரோக்ராம்கள் நடக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா காலையில ஒரு ப்ரோக்ராம், மத்தியானம் ஒரு ப்ரோக்ராம், சாயந்தரம் ஒரு ப்ரோக்ராம், இது தொடர்ச்சியா நடக்கும். நம்மளுக்கே வந்து சில நேரங்கள்ல வந்து ஜபம் பண்றதுக்கு நேரம் இருக்காது. ஸோ அப்ப நம்ம சொல்லுவோம் குரு மகாராஜ் இந்த மாதிரி வந்து நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் உங்களை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு, எங்களால ஜபம் பண்ண முடியல அப்படின்னு. அப்ப குரு மகாராஜ் சொல்லுவாரு, நீங்க நான் 2 வாரத்துக்கு வர போறேன்னா இதுக்கு முன்னே நீங்க வந்து 2 வாரத்துக்குள்ள ஜபம் செய்யறதை முடிச்சிருங்க. நீங்க எதான் பிஸியா இருக்கீங்க, நான் வந்தா பிஸியா இருக்கேன்னு தெரியுது. ஸோ அதனால வந்து நீங்க அதுக்கு முன்னே வந்து அந்த 2 வாரத்தை மேலேயே நீங்க வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் பார்க்கலாம் நம்ம சாதனையில எவ்வளவு அக்கறை காட்டுறாரு. பக்தர்கள் வந்து சொன்ன அந்த வாக்கினை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப வந்து குரு மகாராஜ் வந்து ஒவ்வொரு பக்தரையும் வந்து நிச்சயமாக சந்திப்பார். இன்னைக்கு பக்தர்கள் வந்து இவ்வளவு காலம் வந்து பக்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது குருவுடைய ஒரு ஆசீர்வாதம் தான். அவர் இருக்க எந்த பக்தர்கள் தானே கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட நேரத்தை செலவு பண்ணி அவங்ககிட்ட வந்து மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசுவாரு, அவங்களோட பக்தி வாழ்க்கை எப்படி இருக்கு,
சில நேரங்கள்ல வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வந்து குருவுக்கு வந்து நம்மளை பத்தி தெரியுமா, இல்ல குரு நம்ம நினைக்கிறது அவருக்கு புரியுதா, சில நேரங்கள்ல வந்து நம்ம அனுப்புற இமெயில் அவர் படிக்கிறாரா அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோமோ, குரு வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நிச்சயமாக கொடுக்குறாரு. நம்மளுக்கு இன்னைக்கு நினைக்கணும்னாலும் ஒரு மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ அது நிச்சயமாக அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். நம்ம கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பக்தர்கள் அந்த மாதிரி சொல்லி நான் நினைச்சு கொண்டு இருந்தேன் குரு என்னை பார்ப்பாரா அப்படின்னு. வந்து மயப்பூர் போயிருந்தேன் போன ஒரு 3 வருஷம் முன்னுக்கு. அப்ப வந்து குரு மகாராஜா பார்க்கலான்னு மாவார்பூர் டிக்கெட் இருந்தா அவர் சொன்னாரு, நான் பாக்குறேன், நேரம் தான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா வந்து குரு மகாராஜ் ரொம்ப பிஸியா இருந்தாரு, அவரை பாக்குறதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அப்ப மனைவி சொன்னாங்க, அதான் அவர் பார்க்க முடியாது பிறகு, பரவாயில்ல நாம வந்து ஜெகநாத் கோயில்ல போயிட்டு அங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம வந்து ஜெகநாத் ஆலயத்துக்கு போறோம், போயிட்டு அங்க ஜெகநாதர தரிசனம் எடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா குரு மகாராஜ் அங்க வராரு. சோ நம்ம பார்க்க குரு மகாராஜ் வந்து நம்ம நினைச்சோமா அதை வந்து உடனே வந்து அவர் ஆக்சுவலி கல்கட்டாக்கு போறது, ஆனா திடீர்னு வந்து ஜெகநாத் கிட்ட தரிசனம் பண்ணுன்னு அங்க இடையில சொல்லியிருக்கிறாரு. அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நான் வச்சு அங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் குரு மகாராஜ் போனார். சோ அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதாவது அந்த எண்ணம் வந்து ஆன்மீகமாக இருக்கணும். அது வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்த்துக்கு முன்னேறக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா அது நிச்சயம் நடக்கும். நம்மளுக்கு அதுல சுயநலம் இருந்துச்சுன்னா அது நிச்சயம் வந்து குரு மகாராஜ் அதுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரா இல்லையா. சுயநலம் இல்லாம எதுவுமே வந்து பகவானுக்கும் குருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களா இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக அது நம்மளுக்கு நடக்கும். நம்மளுடைய பக்தி வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு குருமாருடைய ஆசீர்வாதம் வேணும். நான் ஒரு நிகழ்ச்சி செய்ய போறேன், அவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஒரு ஏதாவது வந்து ஒரு பக்தருக்கு வேண்டி நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமாக வந்து குருநாதர் நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பினை நம்மளுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஸோ மலேசியால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தடவை வந்து நம்மளுடைய ஆலயத்துல வந்து ஜெகநாத் மந்திர்ல வந்து ஆனந்த சேஷா ஸ்தாபனம் செஞ்சாங்க செய்யறதுக்கு. ஏன்னா வந்து அது செய்யணும்னு அப்படின்னு குரு மகாராஜ் கட்டளையிட்டா. ஏன்னா வந்து அப்ப வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க வாடகை இடத்துல இருந்தோம். அந்த வாடகை இடத்த வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கின பிறகு குரு மகாராஜ் சொன்னாரு, அங்க வந்து ஆனந்த சேஷனம் ஸ்தாபனம் பண்ணுங்க, நான் வருவேன் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலி வந்து நம்ம புது பூமி வந்து வாங்கணுமா, புது பூமி பூஜை, ஆனந்த சேஷன ஸ்தாபனம் இதெல்லாம் நம்ம செய்வது உண்டு. அப்ப நானும் இன்னொரு பக்தரும் வந்து அதெல்லாம் அதை தயார் செய்து அப்புறம் அந்த பூஜைலாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குரு மகாராஜ் வந்து அந்த ஆனந்த சேஷம் எடுத்து போயிட்டு அந்த அந்த பூஜை அறையில அந்த மண்டபத்துக்குள்ள அவர் கொண்டு வந்து அந்த குழிக்குள்ள இறங்குறாரு. அப்ப நானும் இறங்குனேன். அப்ப அந்த ஆனந்த சேஷா வைக்கிற மண்ணுக்கு வந்து அந்த வந்து அந்த கற்களை வச்சு சிமெண்ட் போட்டு அதுல அழகாக வச்ச பிறகுதான் அது வந்து அந்த ஆனந்த சேஷாவை வந்து உள்ளுக்கு வைக்கணும் பாருங்க. சோ என்ன ஆச்சுன்னு சொன்னா, அப்ப அந்த கல்லு வந்து முழுமையாக இருந்துச்சு. அந்த கல்லை வந்து பாதியா உடைக்கணும் அப்படின்ட்டு குரு மகாராஜ் பாக்குறாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன், சரி அவர் உடைக்கிறதுக்கு பாக்குறாரு அப்படின்ட்டு நான் போயிட்டு வந்து அந்த சுத்தியை எடுத்துட்டு வந்தேன். குரு மகாராஜ் நோ இது அப்படின்ட்டு ஹேமர் கொடுக்குறேன். அவர் குரு மகாராஜ் வந்து ஹேமர் வேணாம், இன்னொரு கல்லு கொடு அப்படின்னு கேட்டாரு. இன்னொரு கல்லு கொடு அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னொரு கல்லு கொடுத்தேன். அந்த கல்லை எடுத்து மேலையும் கீழே வச்சு கீழே போட்டாரு. அது 2ஆ உடைஞ்சிருச்சு. அப்ப என்கிட்ட சொன்னாரு, ஐ பில்ட் த மயாப்பூர், ஐ நோ ஹவ் டு பிரேக் த பிரிக்ஸ் அப்படின்னு. எனக்கு வந்து மயாப்பூரே நான் கட்டியிருக்கேன்,
இந்த கல்லை உடைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், பிரபுபாட் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ குரு மகாராஜ் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவர் எவ்வளோ கத்துக்கொண்டு நுண்ணியமாக கத்துக்கொண்டு அந்த விஷயங்களை தன்னோட வாழ்க்கையில எப்படி வந்து அது பயிற்சி பண்றதை வந்து நம்ம பார்க்கலாம். எது இருந்தாலும் அது வந்து சாஸ்திரபூர்வமா இருக்கா, பிரபுபாட் சொன்னதா அப்படின்றத வந்து அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. எதுவுமே நம்ம வந்து சொந்தத்துக்கு பேசுறது, சொந்தமா செய்யறது அந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து குரு மகாராஜ் இல்லை. எப்போதும் வந்து பிரபுபாட் சொன்னாரா, சாஸ்திரம் சொல்லுதா, நம்ம எது கேட்டாலும் வந்து அந்த மாதிரியான ஒரு பதில் தான் அவர் கொடுப்பாரு தவிர, அவர் வந்து ஏதோ ஏனோ தானமா அப்படின்றதெல்லாம் அவர் வந்து அவருடைய பேச்சுல நிச்சயமாக இருக்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்போதும் எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும். குரு, சாது, சாஸ்திரம் நம்ம எது செய்தாலும், ஏன்னா வந்து நம்மளுடைய சொந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு நம்ம மனசு என்ன சொல்லுதோ இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அது வந்து சரியாகாது. ஏன்னா நம்ம வந்து குறையற்ற ஒரு உடலை வைத்திருக்கிறோம், முழுமை இல்லை. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு எப்போதும் வந்து முழுமையான பகவான் கொடுத்த அந்த சாஸ்திரங்கள், குருமார்கள் சொன்ன விஷயங்கள் நம்மளுடைய மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி நம்ம செயல்பட்டோமா தான் வந்து நம்ம சரியான விஷயங்களை வந்து வாழ்க்கையில செய்ய முடியும், அது வந்து முழுமை அடையும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து குரு மகாராஜ் வந்து எப்போதும் வந்து அவர் பிரசாதம் சாப்பிட்றவனுக்கு அவர் வந்து பக்தர்களுக்கு வந்து சரியான பிரசாதம் இருக்கா அப்படின்னு மொத போய் பார்ப்பாரு. நிறைய தடவை பார்த்துட்டேன். ரத உருவங்கள்ல சரி, இல்லை ஒரு நிகழ்ச்சியில சரி, அவர் பிரசாதம் சாப்பிட்றவனுக்கு நம்ம பிரசாதம் குரு மகாராஜ் உங்களுக்கு பிரசாதம் ரெடி அப்படின்னு சொன்னோம்னா, வேத டிவோட்டிஸ் பிரசாதம் சேவிங் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அங்க போயிட்டு போய் பார்ப்பாரு, நல்ல பிரசாதம் கொடுக்குறாங்களா இல்ல சும்மா ஏதாவது சாதாரணமா கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்ப்பாரு. சில நேரங்கள்ல வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சா கேட்பாரு, ஏன் இவ்வளவு சிம்பிளா கொடுக்குறீங்க, நல்ல பிரசாதம் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. ஸோ அது வந்து அவர் இப்போ பாக்குறாருங்க, தான் நல்லா சாப்பிட்டு இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்காம பக்தர்களும் நல்ல பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்றத வந்து அவர் பாருவார். சில நேரங்களை நம்ம பார்க்கலாம், அவர் கையால எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவாரு. சில நேரத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய திருவிழாக்காரனா நம்ம வந்து தட்டுல கொடுக்குறோம். ஆலயங்கள்ல வந்து உட்கார வச்சு இலையில பரிமாறுவோம். ஸோ அதுல நீங்க பார்க்கலாம், சில நேரத்துல அவர் ஏதாவது ஸ்வீட் எல்லாத்துக்கும் வைப்பாரு. ஸோ என்ன உதாரணம் காட்டுறாருன்னா, நம்ம வந்து மற்ற பக்தர்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு உதாரணம் காட்டுறாரு. சேவை செய்யற அந்த மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு ரத உருவத்துல வந்து பார்த்தோம்னா, அன்னைக்கு வந்து தவறுதலா வந்து ஏகாதசி நாள்ல ரத உருவம் வச்சுட்டாங்க. அப்ப வந்து ரத உருவம் அந்த ஏகாதசி வச்சதுனால எல்லாத்துக்கும் வந்து ஏகாதசி பிரசாதம் செஞ்சுட்டாங்க. ஸோ ஏகாதசி பிரசாதம் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் மற்ற அதாவது டிவோட்டிக்கு தான் அந்த ஏகாதசி பிரசாதோட மகிமை தெரியும். அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க. ஆனா வெளி உலகங்களுக்கு அந்த ஏகாதசி பிரசாதமே என்ன தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோலரம்பூர்ல அந்த ரத உருவத்துக்கு ஒரு 2000 பேர்த்துக்கு வந்து பிரசாதம் சமைச்சிருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஆனா யாருமே வந்து சரியா பிரசாதம் சாப்பிடல. ஏன்னா அவங்களுக்கு ஏகாதசி பிரசாதம் மகிமை தெரியல, இது என்ன கிழங்கா வச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு யாரும் சரியா சாப்பிடல. அப்ப குரு மகாராஜ் சொன்னாரு, டிவோட்டிஸ்க்கு ஏகாதசி பிரசாதம் கொடுங்க, வெளியே வரவங்களுக்கு வந்து கிரெயின்ஸ் நல்ல நல்ல பிரசாதமா கொடுங்க. அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து ஏகாதசி அன்னைக்கு வந்து பகவானை பார்த்துருக்குறாங்க, பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்றாங்க, அதுவும் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து குருமாரை பார்க்கலாம், ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவங்களுக்கு கேட்ப நம்மலாம் வந்து நம்மளோட பக்தி வாழ்க்கையில வந்து நம்ம சிரிக்கா இல்லையா இருக்கோம், நம்ம சிரிக்கா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சிரிக்கா ஆக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா குருமார்கள் என்ன பாக்குறான், நீ சிரிக்காரு ஆனா மத்தவங்கிட்ட லீனினாரு, நீ வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்கள உதுவா கொண்டு வா அப்படின்றத உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஏன் குருமார சொல்லிருக்கலாம், திருவண்ணாமலை. 9 years. 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 9 years.
சோ அதனால நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு பக்தர்களும் வந்து முக்கியன்றது அவங்களுக்கு தனித்து நம்ம அந்த சேவையை செய்யணும் அப்படின்றது வந்து குரு மகாராஜ் பார்க்கலாம். இப்ப நம்ம பரிக்கிராமம் போனோங்கன்னா மயப்பூர்ல வந்து அங்கேயும் நம்ம பார்க்கலாம், குரு மகாராஜ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்பாரு, சாப்பிட்டீங்களா, ஏதாவது ஒண்ணு உடம்பு சரியில்லைன்னா சில நேரங்கள் நம்ம பார்ப்போம், அவர் போயிட்டு அந்த மருந்து கடையில மருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் செய்யறதுக்கு. பட் இருந்தாலும் தனித்துவத்துல ஒரு பக்தரையும் பார்த்து, முக்கியமாக வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பக்தர்களை நல்லா பாத்துக்குவாங்க மயப்பூர்ல. அவங்களுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அங்க அவங்களுக்கு எல்லாம் போதுமான வசதிகள் இருக்கா அப்படின்றத அவர் நிச்சயமாக கருத்துல கொண்டு அந்த மாதிரியான சேவையை வந்து செய்வாரு. நான் ஒரு பெரிய குரு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம பக்தர்களை வந்து கவனிப்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத உதாரணம் காட்டுறாரு நம்மளுக்கு. அவர் எவ்வளவு பேரை நியமிச்சிருக்காரு, இதெல்லாம் நீங்க பாத்துங்க அப்படின்னு. இருந்த போதிலும் அவர் தனித்தனியா போயிட்டு கேட்கிறாருன்னா நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு சில நேரத்துல அந்த மாதிரியான சில தோட்டங்கள் வராது, நேரமும் நம்மளுக்கு பத்தாது. சில நேரத்துல சில பக்தர்களை பார்ப்போம், சில நேரத்துல சில பக்தர்களை விட்டுருவோம். ஆனா குரு மகாராஜ் வந்து ஒவ்வொரு பக்தரையும் போயிட்டு கேட்டு செய்யறாருன்னா அப்புறம் நம்ம பார்க்கலாம். அவர் வந்து உதாரணம் காட்டுறாரு, ஒவ்வொரு பக்தர்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. சோ இந்த மாதிரியான உதாரணங்கள் வந்து நிறைய இருக்கு குரு மகாராஜ் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள். மத்தாஜி டைம் ஒண்ணு இருக்கா? ஹரே கிருஷ்ணா. இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு டைம் இருக்கு பிரபு, பேசலாம் பிரபு. இன்னும் 10 minutes பேசுங்க பிரபு, அதுக்கப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஒரு தடவை வந்து நாம வந்து அந்த புது கோயில் ராதாகிருஷ்ணா கோயில வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தோம். அப்ப வந்து குரு மகாராஜ் வந்து அங்கேயும் பூமி பூஜைக்கு வந்திருந்தாரு. அப்ப சிமேஸ்வர பிரபு தான் வந்து அந்த ப்ராஜெக்டோடைய செயல்படக்கூடிய குழுவாக இருந்தாரு. நம்ம பார்த்தோம், அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நுணுக்கமா அவர் சிங்கேஸ்வர பிரபுகிட்ட கேட்பாரு, இது எப்படி, இது என்ன, இது எப்படி நடக்குது, இது என்ன செய்யறீங்க, எது செய்றீங்க அப்படின்ட்டு அவரு கேட்கிற கேள்வி நம்ம பார்க்கலாம், இவ்வளோ விஷயம் குரு மகாராஜுக்கு தெரியுதா அப்படின்ட்டு. நம்ம நினைக்கலாம் சில நேரத்துல வந்து சாமியார்களுக்கு வந்து என்ன சாமி பத்தி தான் தெரியும் அப்படின்ட்டு. ஆனா குரு மகாராஜ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டட வேலையும் வந்து நுணுக்கமா தெரியுது அவருக்கு. ஒவ்வொரு விஷயம் அப்படியே ஒன்னொன்னா கேட்கிறாரு, இது எப்படி, இது இந்த ஃபீட்ல இது என்ன செய்றீங்க, இந்த கான்கிரீட் எப்படி ஊத்துறீங்க, இது என்ன தரம், அந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அந்த பூமி பூஜை முடிஞ்சு அந்த மண்ணை எடுத்து போடணும், அவர் அந்த மிஷின்ல உட்காந்து அவரே வந்து செய்தார். சோ நம்ம பார்க்கலாம், என்ன குரு மகாராஜுக்கு இது தெரியுது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். சோ அதே மாதிரி வந்து பிரபுபாத் சொன்னதை வந்து அதுவும் பிரபுபாத் சொன்னதை வந்து அவர் செய்யறாரு. ஏன்னா பிரபுபாத் சொல்லியிருக்காரு, வைஷ்ணவர்னா எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், சமைக்க தெரியணும், பாட தெரியணும், புஸ்தகம் விநியோகம் பண்ண தெரியணும். பக்தர்னா எல்லா விஷயமும் செய்யணும். நான் ஒண்ணுதான் செய்வேன், எனக்கு பாட தான் வரும், நான் பாடிக்கிட்டு தான் இருப்பேன், மத்த சேவை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வைஷ்ணவர் அப்படின்னு சொன்னா எல்லா சேவைகளுமே, சுத்தம் பண்ணதுல இருந்து எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து தெரியணும். வண்டி ஓட்டுறதுல இருந்து, பிரச்சாரம் பண்றதுல இருந்து, அலங்காரம் பண்றதுல இருந்து. சோ இப்படியா நம்ம பார்க்கலாம், குரு மகாராஜுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நீங்க கேட்டீங்கன்னா அவர் வந்து எல்லா விஷயங்களும் நுணுக்கமா சொல்லுவார். என்ன பதில், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்குள்ளே பதில் வந்து குரு மகாராஜ் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பார். எனக்கு தெரியல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து குரு மகாராஜ் வராது. நம்மளுக்கு சில ஆன்மீகமாகவும் சரி, இல்ல ஜல சம்பந்தப்பட்டு கேட்டாலும் சரி, அவர் வந்து தெளிவாக பதில் சொல்லுவார். சோ குருனா எல்லாம் அறிந்தவர், அவருக்கு எல்லாம் கிருஷ்ணர் சொன்னார், தத்விதி பதிபக்ஷேன பதிபக்ஷேன சேவையா
அப்படின்ட்டு ஒரு குரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லா அனுபவங்களும் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்ட்டு சொன்ன மாரி. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்தவர். பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டா கத்துக்கிட்டு அதன்படி அவர் வந்து ஏன் கத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை வந்து அது வந்து முழுமையா இருக்கணும், அதுல வந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்துல. இப்ப நம்மளும் சில விஷயங்கள் சமைக்கிறோமா, ஏனோ தானம் சில நேரத்துல செஞ்சிடறோம். ஆனா குரு மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ணும் போது அந்த சப்பாத்தி செய்வோம். அப்போ அந்த டைம்லாம் வந்து நம்மளுக்கு சப்பாத்தி அவ்வளவுதான் செய்ய தெரியாது. ஸோ அவர் வந்து கத்துக் கொடுப்பாரு எப்படி சப்பாத்தி செய்யறது அப்படின்னு. அதை எப்படி ரோல் பண்ணி அது எப்படி நெருப்புல வாட்டி அப்புறம் அதை சுட்டு அப்புறம் எப்படி நெருப்புல போட்டு அது வந்து அப்படியே மேல ஏறணும். ஏறினாதான் அவர் சாப்பிடுவாரு. அதுவும் கூட சுட சுட கொடுக்கணும். சப்பாத்தினா சொல்லுவாரு, நீ வந்து சுட சுட கொடு எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஆண்டி போனது கொடுத்தா அவருக்கு பிடிக்காது குரு மகாராஜ். ஸோ அது சுவைச்சு சாப்பிடுவாரு. ஒரு தடவை வந்து குரு மகாராஜ் கூட நான் வந்து தாய்லாந்து போயிருந்தேன். அப்ப வந்து அங்க தாய்லாந்துல வந்து அந்த ஆலயம் வந்து அடைக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்துச்சு. அப்ப குரு மகாராஜ் அங்க போயிருந்தாரு. அப்ப நம்ம அவரும் கூட போயிருந்தோம். அப்ப வந்து அந்த பக்தர் வந்து ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறாரு, ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு. எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கல இங்க உள்ள பக்தர்கள்ல இருந்து அப்படின்ட்டு. அந்த ஜெகநாதர் தான் வந்து இப்ப மலேசியால இருக்காரு. அந்த ஜெகநாத், அந்த தாய்லாந்து கொண்ட அந்த ஜெகநாத் தான் வந்து இங்க மலேசியால நம்ம எல்லாரும் அதை உருவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஜெகநாதர் மேல அவருக்கு அவ்வளோ ஒரு விருப்பம் குரு மகாராஜ். அந்த ஜெகநாதர் மேல அவருக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். அவர் வந்து நம்ம ஆனந்த பிரபு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, அவர்கிட்ட சொன்னாரு. தெரியும் பிரபு, அவர் ஒரு தடவை கிளாஸ் கொடுத்தாங்க பிரபு. கொடுத்தாரா? அப்ப வந்து அவருக்கு வந்து ஸ்பெஷலா அவருக்கு கட்டளை கொடுத்தாரு, இந்த ஜெகநாதரை நீ நல்ல முறையில பாத்துக்கணும் அப்படின்ட்டு. சோ அப்ப அந்த ஆலயத்துக்கு இருக்கப்ப அவர் குரு மகாராஜுக்கு வந்து பசி எடுத்துருச்சு. அவருக்கு நாம போய் சேரை மணி 12 ஆச்சு, 12 ஆச்சு. அப்ப வந்து அவர் ஒன்னும் தயார் பண்ணல. அப்புறம் அவர் சொன்னாரு, என்ன பிரசாதம் செஞ்சிருக்க அப்படின்னா அந்த பக்தர்கிட்ட கேட்டாரு. அந்த பக்தர் வந்து நினைக்கிறேன் அவரும் பிரபுபாத் டிசாப்பிளா இல்ல குரு மகாராஜ் டிசாப்பிளா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப வந்து அவர் சொன்னார், இல்ல மகாராஜ் நான் இப்போ கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்ப அது வந்து ஒரு எளிமையான ஒரு கட்டடம் தான், எளிமையான ஒரு கட்டடம், அப்படி ஒன்றும் ஒரு வசதி கொண்ட கட்டடம் கிடையாது. அப்ப வந்து அவரும் ஏதோ செஞ்சு இப்ப சப்பாத்தி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்து வந்து அவரு குரு மகாராஜ் நானும் அவரும் பக்கத்துல உட்காந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப மேலேருந்து வந்து அந்த மேல உள்ள அந்த இத 2 மாடி கட்டணம்னால மேல இருந்து வந்து அந்த தொழில இருந்து தண்ணி ஊத்துது. அது யாரோ பாய்க்கிறாங்க, ரோங்கா தண்ணி ஊத்துது. நான் பாக்குறேன், எனக்கு அதை பார்த்தோட அவர் ஏசணும்னு தோணுது. நீ என்ன இங்க உட்கார வச்சு நீ சர்வ் பண்ற அப்படின்ட்டு. ஆனா குரு மகாராஜ் அது கூட பொருட்படுத்தாம அவர் ஏன்னா வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப மன உடங்கி இருக்கிறாரு, அவரை நல்லா பாத்துக்கணும், அவரை ஏசக்கூடாது அப்படின்ற எண்ணம் குரு மகாராஜ் இருக்கத நான் பாக்குறேன். அப்ப அந்த சூழ்நிலையில வந்து அவர் அது கூட பொருட்படுத்தாம அவர் பாட்டு குரு மகாராஜ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. குரு மகாராஜ் ஓட்ட நிக்கி நெவர் மைண்ட், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றாரு, பரவாயில்ல விடு அப்படின்ட்டு. சோ அதனால பார்க்கலாம் நம்ம வந்து குரு மகாராஜ் வந்து பக்தர்களை வந்து எவ்வளவு பாத்துக்கிறாருன்றத நம்ம பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பக்தரா இருக்கணும்ன்றதுதான் அவருடைய ஆவல். சோ இது நாம வந்து வாழ்க்கையில உதாரணம் எடுத்துக்கணும். அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்ல போறோம் இல்ல செய்ய போறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து எனக்கு நடந்தா என்ன நடக்கும், நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்வேன், அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அதே மாதிரி வந்து மத்தவங்களுக்கும் நாம வந்து அதை நினைக்கணும், நானே ஏத்துக்க மாட்டேன், நான் எப்படி அவங்களுக்கு அந்த விஷயம் செய்யணும் அப்படின்றத.
இது வந்து குரு மகாராஜ் நம்மளுக்கு காட்டுற உதாரணம். ஒவ்வொரு பக்தர்களும் வந்து அவங்களுக்கு மனத்துக்கு ஏற்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அது சந்தோஷம் கொடுக்குமா இல்ல அவங்களுக்கு வந்து அது துக்கம் கொடுக்குமா அப்படின்ட்டு தெரிஞ்சு அதன்படி அவர் வந்து எல்லா சீடர்களையும் பார்த்து கொள்றாரு. சில நேரங்கள்ல நேரம் இல்லாத சூழ்நிலையில வந்து குரு மகாராஜ் நம்மளுக்கு அந்த தரிசனமோ அந்த இதுவும் கிடைக்கிறாரு. சோ பக்தர்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆனா குருவோட இதயத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தரும் இப்ப உலகம் முழுவதும் ஒரு 70,000 டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே அவர் வந்து கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம வந்து நினைக்கூடாது நம்ம தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த பக்தி சேவை. இல்ல, குரு கருணை இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ அதனால வந்து குரு அந்த நம்பிக்கையை நம்ம எப்போதும் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம வந்து குரு நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை கைட் பண்றாரு, நம்மளை கொண்டு செல்வாரு பகவான் கிட்ட அப்படின்னு அந்த நம்பிக்கையிலேருந்து நம்ம வந்து விட்டுறவே கூடாது. சோ அந்த உதாரணங்கள்லாம் நம்ம வந்து குரு மகாராஜ் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் பார்க்கறோம், இதெல்லாம் கேட்கறோம். எவ்வளவு பேருக்கு இந்த வாய்ப்பினை எல்லாம் கிடைக்கலையே, குரு என்னன்னே தெரியல. நம்மளுக்கு வந்து குருவாடைய நேரடியான உறவு, அவரு நம்மளுக்கு எடுத்துக்காட்டா செய்யக்கூடிய செயல்கள் வந்து நம்மளை வந்து செயல்படுத்த வைக்கிறது. ஸோ அதனால வந்து நம்ம அந்த குருவாடைய ஆசை, குரு திருப்தி அடைகிறாரா, நம்ம எப்போதும் ஒரு எண்ணம் இருக்கிறோம், நான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே குரு திருப்தி அடைய வேண்டியதா அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். நிச்சயமா இன்னும் சொன்னோமா நம்ம வந்து அவருடைய பக்தி வாழ்க்கையில நம்ம குரு எடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குரு மகாராஜ் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து பகவானுக்கும் பக்தர்களுக்கும் சேவை செய்யுது எப்படின்றத வந்து நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். ஸோ மலேசியாவை பொறுத்த அவர் வந்து செகண்ட் ஹோம்னு சொல்லுவாரு, ஏன்னா 2வது வீடு அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு மலேசியா பக்தர்கள் மேல ஒரு நிறைய பற்றுதல், இங்க நிறைய கொண்டு வரணும், நிறைய பண்ணணும், இன்னும் அவருக்கு ஆசை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பினை சொன்னா வந்து அதாவது நம்ம ஹரே கிருஷ்ணா கன்வென்ஷன் ஒண்ணு செய்வோம். அதுல வந்து சிங்கேஸ்வர பிரபு வந்து முதல்லையாக வந்து ஃப்ரேசர் இல்ல செய்தாரு. அவர் அதை தொடர்ந்து அப்படியே பக்தர்கள் ஒவ்வொருத்தரா வந்து வருஷம் அவருடைய மாவர சொன்ன விஷயத்துல வந்து ஒரு விஷயம் அவர் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஹரே கிருஷ்ணா கன்வென்ஷன் நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது மலேசியால. ஸோ இப்ப கூட நம்ம வந்து போன வருஷத்துல செஞ்சோம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சோம். குரு மகாராஜோட உடல்நலம் அவ்வளவு சரியில்லை, ஆனா இருந்த போதிலும் அவர் வந்துட்டாரு. நம்ம நினைச்சா அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்தோம். இந்த வருஷம் கூட நம்ம வந்து செப்டம்பர்ல செய்ய வேண்டியது. அப்போ மாவரவு சொன்னாரு, இப்போ உள்ள நாட்டு சூழ்நிலையில வந்து பைனான்சியலி எல்லாரும் ஓகேவா இருக்காங்க, பார்த்து செய்யுங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலி செப்டம்பர்ல செய்து அப்புறம் வர சொன்ன பிறகு நம்ம சரி பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ குரு மகாராஜ் அங்க போயிட்டு உடல்நலம் செய்யுங்க போயிட்டு ஸோ செஞ்சிருந்தாலும் வந்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தள்ளி போகுது ஏன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு அப்படி அதன் பிறகு நம்மளுக்கு வந்து அதோட பதில் கிடைக்குது. இப்ப நம்ம செப்டம்பர்ல செஞ்சிருந்தோம்னா நிச்சயமா அவர் வந்திருக்க முடியாது. ஸோ அதனால வந்து குருவோட ஆசை வந்து எப்படி கிருஷ்ணர் வந்து அவரை வந்து பூர்த்தி பண்றாருன்றதை நம்ம கண் கூட பாக்குறோம். ஏன் சொன்னா அவருக்கு வந்து அந்த சுயநலம் இல்லை, பகவானுக்கு ஒண்டிதான் அவருடைய சேவையை செய்யணும், பகவானுடைய நிலைய பகவான சொன்ன கட்டளைகளை நான் வந்து பூர்த்தி பண்ணேன் என்ற ஒரே எண்ணம் தான் குரு மகாராஜ். ஸோ இந்த கன்வென்ஷன்ல வந்து நிறைய கன்வென்ஷன்ல மகாராஜ் வந்து குரு மகாராஜ் வந்து நாடகம் செய்திருக்கிறார், அவரே நடிச்சிருக்கிறாரு. பக்தர்களை வந்து அது வந்து கைட் பண்ணும், நிறைய செமினர்ஸ் அதெல்லாம் அவங்க கூட இருக்கணும். அவருடைய நோக்கமே வந்து இந்த கன்வென்ஷன் ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா வந்து இதுல வந்து பக்தர்கள் கூட நிறைய நேரம் நான் வந்து செலவு பண்றேன் அப்படின்ற ஒரு ஆசை. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ரத யாத்திரை மற்ற நிகழ்ச்சிலாம் வந்து அவருக்கு அந்த நேரம் கிடைக்க மாட்டேது.
ஸோ இந்த மாதிரி 2-3 நாளுனா நான் வந்து அங்க பக்தர்களுடைய சத்சங்கம் கூடையாக இருக்கின்றது ஒரே நோக்கம் தான். ஸோ அதனால்தான் அவர் வந்து மிஸ் பண்ண பண்றாரு அந்த கன்வென்ஷன். வந்து கலந்துக்கணும், பக்தர்கள இருக்கணும், ஐ டோன்ட் மிஸ் கன்வென்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இடையில கூட நம்ம வராபுரத்தை தொடர்பு கொண்டப்ப இந்த மாதிரி கன்வென்ஷன் இல்லை. அப்ப நான் சொன்னேன் வருவாரா இல்லையான்னு தெரியல. அப்போ வராம சொன்னாரு கன்வென்ஷனா குரு மகாராஜ் வந்துடுவாரு, மற்ற நிகழ்ச்சி எனக்கு தெரியல, நீ கன்வென்ஷன் ஆர்கனைஸ் பண்ணா நிச்சயம் வந்துடுவாரு அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம பார்க்கலாம் குரு மகாராஜ் எவ்வளவு நேரம் வந்து பக்தர்களை செலவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது என்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம நினைக்கிறோம் குரு மகாராஜ் நம்ம கூட நேரம் செலவு பண்ணல அப்படின்னு. ஆனா அவருடைய முழு நோக்கமே வந்து பக்தர்களை செலவு செய்யணும், என்னுடைய சீடர்களோட நான் இருக்கணும், நிறைய விஷயங்களை அங்க நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே, அது வந்து அப்படியே எரிந்து கொண்டே தான் இருக்கு. அது நிக்கல. அந்த நெருப்பு ஏத்தன அந்த நெருப்பு வந்து ஒன்னும் வேகமா தான் எரியுதே தவிர குறையறதில்ல. இன்னும் எவ்வளவு நான் வந்து என் பக்தர்களை வந்து இப்ப பாத்தீங்கன்னா மயாப்பூர்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டு எல்லாரையும் தொடர்பு கொள்ளுங்க, இது கவுன்சிலிங், அது இது நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு மகாராஜ். அதுக்கு டிவோடிஸை உருவாக்கி அதுக்கு பணமும் செலவு பண்ணி லட்சுமி செலவு பண்ணி இதெல்லாம் செதுக்கு செய்யறாரு அப்படின்னு சொன்னா பக்தர்களை என்னோட சீடர்களை நான் நல்லா பார்த்துக்கணும், அங்க எந்த ஒரு குறை இல்லாம இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறையோடையும் இருக்கக்கூடாது, அங்க எல்லாம் நல்லா பக்தி பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹரே கிருஷ்ணா பிரபு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு உங்க வாய்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு, ஆடியோ சரியா இல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, உங்க ஆடியோ சரியா இல்ல பிரபு. நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல பிரபு. ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தாங்க. வருவாங்க, வெயிட் பண்ணலாம். எல்லாரும் குரு மகாராஜ்காக பிரார்த்தனைகள் பண்ணலாம். குரு பிரபு வந்துருவாங்க. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே. ஹரே கிருஷ்ணா பிரபு. நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே. ஓகே பிரபு, ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வேணா பேசுங்க பிரபு, உங்களோட ஆடியோ விட்டு விட்டு கேக்குது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது கேக்குதா பிரபு உங்களுக்கு? உங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு பிரபு. இப்ப கேக்குது பிரபு. வீடியோ ஆஃப் பண்ணி இப்பவே விளங்குது பிரபு. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க பிரபு. நான் பேசுறது கேக்குதா பிரபு? பேசுறது கேக்குது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க பிரபு, கேக்கும். ஆமா, வீடியோ ஆஃப் தான் இருக்கு மாதாஜி. ஓகே பிரபு, ஓகே, நீங்க பேசுங்க. ஆமா, நீங்க பேசுறது இருக்குது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மாதாஜி. இப்ப பேசுங்க பிரபு. விளங்குதுங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குது பிரபு, சொல்லுங்க பிரபு. கேக்குதுங்களா? ஓகே. எஸ் பிரபு. டைம் இருக்கா? பேசுங்க பிரபு. இந்த லீலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்வி பதில் டைம். இன்னொரு முக்கிய அருமையான லீலை எதுன்னு சொன்னா, ஆஹ், என்னுடைய மனைவி வந்து கர்ப்பமா இருந்தாங்க. அப்ப வந்து டெலிவரிக்கு வந்து ஆஹ், அந்த 2 நாள் இருக்கப்ப அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டாங்க. அப்ப நாம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்து அன்னைக்கு அங்க அட்மிட் பண்ணும்போது அன்னைக்கு தேதி வந்து 7 ஏப்ரல் 7 அந்த தேதி. அப்ப மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து 7 வேணாம், 8 வேணாம், 9ன்னா குரு மகாராஜ் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு, அது நல்ல ஒரு நாளா இருக்கும், குரு மகாராஜ் பிறந்த நாள்ல நான் டெலிவர் பண்ண அப்படின்ட்டு. அப்ப நான் டாக்டர்கிட்ட பேசியிருந்தேன். டாக்டர் சொல்லிட்டாரு எனி டைம் அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நானும் யோசிச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், குரு மகாராஜ் நீங்க உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா நம்மளுடைய நோக்கமே வந்து அவர் மகன் தான் பிறக்க போறான்னு நினைச்சதோட மனைவி நானும் முடிவு பண்ணோம். அவர் வந்து இந்த பிரபுபாட் இயக்கத்துக்கு குரு மகாராஜ் இயக்கத்துக்காகவே வந்து அர்ப்பணிப்போம். அது வந்து நல்ல ஒரு பிரச்சாரம் வரட்டும், நிறைய பிரச்சாரங்கள் பண்ணட்டும், குரு மகாராஜோட கட்டளையை நிறைவேற்றட்டும், நம்மளதான் ரொம்ப செய்ய முடியல, இவராச்சும் கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்துலதான் அப்படியே நினைச்சு கொண்டு இருக்கோம். சோ பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அவர் 9ஆம் தேதி தான் பிறந்தாரு. அப்ப நம்ம நினைச்சோம், சரி குரு மகாராஜோட ஆசீர்வாதம் இந்த நாள்ல பிறந்திருக்கிறாரு. அப்ப வந்து அல்பாபெட் பாத்தீங்கன்னு சொன்னா ஜேல வந்துச்சு. அப்ப நான் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து பூரி டாம் போயிருந்துதான் மாதாஜி வந்து கன்சீவ் ஆனாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, அவருக்கு வந்து ஜெகநாத் பேரே கொடுப்போம் அப்படின்ட்டு. அப்ப குழந்தை பிறந்த பிறகு அப்புறம் வந்து மாவரை நான் தொடர்பு கொண்டேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து மகன் பிறந்திருக்காரு, குரு மகாராஜ்கிட்ட ஒரு பேரு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப வராபிரபு சொன்னாரு, நான் சொல்றேன் குரு மகாராஜ்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் மறுநாள் போன் பண்ணேன். அப்ப வராபிரபு சொன்னாரு, குரு மகாராஜ் சொல்றாரு நீங்களே ஒரு 3 பேரை கொடுங்க, அதுல வந்து நான் சூஸ் பண்றேன் ஒரு பேரை அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அப்படியா குரு மகாராஜ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. இல்ல குரு மகாராஜ் சொல்லிட்டாரு, ஏதாவது நீங்க 3 பேர் கொடுங்க, அதுல நான் ஒன்னு சூஸ் பண்றேன் அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு வந்து ஜெகநாத் பூரி போயிட்டு வந்து பிறந்தனால ஜெகநாதருடைய பேரே வச்சிருவோம் அப்படின்னு ஜெகநாத் தரிசனம்னு முடிவு பண்ணோம். அது கூட்டம்லாம் கூட்டி பார்த்ததுல ஜெகநாத் தரிசனம் நல்லா பேர் வந்துச்சு, அந்த பேரே வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அது ஒரு பேர் கொடுத்தா அவரு தான் குரு சொல்லிட்டார்ல, 3 பேருக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அப்ப நாம செஞ்சோம், இன்னொரு 2 பேரை எழுதி அப்ப வந்து குரு மகாராஜுக்கு அனுப்பிட்டோம். இந்த மாதிரி வந்து அவரு என்ன பேர் சொன்னா ஓகே தான், குரு கொடுத்தாருன்னா என்ன, வேற என்ன வேண்டி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா குரு மகாராஜ் நம்ம எண்ணம் போலே வந்து அவர் அந்த பேரை தான் சூஸ் பண்ணி அனுப்புனார், ஜெகநாத் தரிசன் அப்படின்னு. சோ அதனால நம்ம ஆன்மீகமா எது வந்து விருப்பம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நிச்சயம் வந்து குரு. ஏன்னா குருவோட இருக்கக்கூடிய காரணமே வந்து ஆன்மீக சிந்தனையில ஆன்மீக செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதுகளை வந்து இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது ஆஹா குருவுல நம்ம மேல கருணையா இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா மாதாஜி? எஸ் பிரபு, தேங்க்யூ பிரபு. ரொம்ப அருமையா இருந்தது பிரபு. உங்களோட ஒரு லீலைகளும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குருமுகராஜ் சேர்ந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்ன்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே, பிரபு கிட்ட வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தா பிரபுக்கு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே. பக்தர்கள்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க பாருங்க. கரெக்ஷனா பிரபு, நீங்க குருமராஜ் அந்த ரத யாத்திரைக்கு வந்த இடத்துல இந்த 2 கிழமைக்கு முதல்ல நீங்க இந்த ப்ரே பண்ண சொல்லிருக்கா இல்ல, முதல்ல இந்த நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி நாங்க அடுத்து எங்களுக்கு 2 கிழமைக்கு முதல்ல நாங்க செய்து வைக்கலாமா? அப்படி
என்ன பிரபு சொல்லுங்க, விளங்கல சரியா? இந்த குருமராஜ் நீங்க இந்த ரத யாத்திரைக்கு 2 கிழமை வந்தால் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அந்த ப்ரே பண்றதுக்கு டைம் இல்லைன்னு கேட்டீங்களே இல்ல? அப்ப அவர் சொன்ன 2 கிழமைக்கு முதலே நீங்கள் ப்ரே பண்ணுங்க சொல்லி உங்க சண்டில் ஜெபம் பண்ண தானே சொல்லி. பிரபு? ஓகேவா? ஆமா ஆமா ஆமா, ஜெபம் பண்ணு. ஆமா பிரபு, நீங்க செஞ்சிடலாம். அப்படி செய்யலாமா பிரபு? ஆமா ஆமா, குரு மகாராஜ் ஏன்னா நம்ம சேவையில ஜெபம் பண்றது குரு மகாராஜ் சொன்னது வந்து ஜெபம் பண்றதுக்கு நம்ம அந்த சேவை செய்யறதுக்கு தான். சோ அதனால வந்து அந்த அந்த சேவையை வந்து நம்ம விட்டுறக்கூடாதுக்காக அது முதல்ல நம்ம வந்து 2 நாள் முன்னுக்கே வந்து அந்த ஜபத்தை, அந்த 2 நாளுக்குள்ள ஜபத்தை நம்ம ஏற்கனவே எல்லையாவே செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம சேவையை நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே பிரபு. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிளியரா தேவைப்பட்டது, அதால கேட்டு நம்புறேன். ஓகே, நன்றி பிரபு. பக்தர்களே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்டுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்போ நீங்க வந்து ஆக்சுவலா பிரம்மச்சாரி ஆசிரமம் இருந்துதான் வந்து கிரகஸ்த ஆசிரமம்க்கு வந்தீங்களா பிரபு? அது எப்படி குரு மகாராஜோட பிளெஸிங்னாலயா இல்ல அது நம்ம சுய முடிவுனாலயா பிரபு? அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது பிரபு? இல்ல, அது சுய முடிவுன்னு சொல்ல முடியாது மாதாஜி. அது நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்ன வரணும் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் ஏற்கனவே நம்மளுக்கு எழுதிட்டாரு. சோ அதே சமயம் வந்து நம்ம பிரம்மச்சாரியா இருந்தா நம்ம வந்து கிரகஸ்த ஆசிரமம் போலான்னு சாஸ்திரம்னு சொல்லியிருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாதாஜியும் வந்து அவங்களும் முழுமையா பகவான் செயல ஈடுபட்டு இருந்தவங்க. சோ அப்ப வந்து அப்ப குரு மகாராஜ் கேட்டாப்ப குரு மகாராஜ் ஆசிரமம் மாத்திக்கலாம் நீங்க. குரு மகாராஜ் நேரடியா கேட்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ஒத்தரட்டி இருக்கு இல்லையா, டெம்பிள் பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட கலந்து பேசி அப்புறம் வந்து கிரகஸ்த ஆசிரமம் முடிச்சுட்டு அடுத்தது ஒன்றும் ஆக்சுவலி நம்ம வந்து சிம்பிள் லிவிங் ஐ திங்கிங் சொல்றோம் இல்லையா மற்றது. ஸோ அந்த வாழ்க்கையில வந்து நம்ம கரெக்டா வரணும்னா அந்த நிலையில தான் நான் வாழணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ என்னன்னு சொன்னா நம்ம அடுத்தடுத்து மேல நோக்கி நம்ம செல்லணும். இப்போ பிரம்மச்சாரி, கரகஸ்தா, அப்புறம் வனபுஷ்டா இருக்கணும், அப்புறம் சன்னியாசம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வகுத்த ஒரு வழிகள். ஸோ நம்மளுக்கு அதுக்கேற்ப நம்ம வந்து நம்ம தயார் செஞ்சுக்க வேண்டியதான். கிரகஸ்தானா வந்து கிரகஸ்தான் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பற்றுதல் இல்லாத வாழ்க்கை, அதுவும் தான். அதுல நம்ம வந்து அனுபவங்கள் நிறைய கத்துக்கிறோம், நம்மள தெளிவு பண்ணிக்கிறோம். புலனின்ப சுகத்திலேருந்து நம்ம வந்து நிறைய விடுபட்டு அதன் பிறகு நம்ம அடுத்த நிலைக்கு போகணுன்றது தான் வந்து சாஸ்திரோட விதி. ஸோ அதன்படி நம்ம செஞ்சோமா நம்ம கரெக்டான பாதையில போறோம் அப்படின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு, உங்களோட ஆன்சர்லாம் ரொம்ப கிளியரா இருந்தது பிரபு. ஒவ்வொரு இதுவும் நீங்க சொல்லல ரொம்ப அதை வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கணும், எப்படி குருவையே சார்ந்து நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா உங்களோட அனுபவத்திலேருந்து சொல்லி கொடுத்தீங்க. வேற யாருக்கும் கேள்வி எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து ரத யாத்திரை முன்னுக்கு நம்ம வந்து 2 நாள் முன்னுக்கு வந்து இந்த கண்டினியூ செய்யறோம். ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செய்யணும், கௌரி பூர்ணிமாவா நரசிம்ம இருந்தா அந்த மாதிரி நம்மளுக்கு பிஸியா இருக்குன்னா டைம் இல்லைன்னா முன்கூட்டி செய்யலாமா பாபு? செய்யலாம். ஆமா, அதாவது குருவோட கட்டளை வந்து என்னன்னு சொன்னா நம்ம வந்து மினிமம் ஒரு நாளுக்கு 16 மாலை செஞ்சிடணும். அது நோக்கம் என்னன்னு சொன்னா நம்ம வந்து கிருஷ்ணருடைய சிந்தனையிலே எதுவுமே செயல்படணும். கிருஷ்ணர் அதான் சர்வேஷு காலேஷு மனுஷ்வரம், எது செய்தாலும் என்ன நினைச்சு செய்ய அப்படின்ட்டு. சோ குரு கொடுத்த அந்த கட்டளை நம்மளுக்கு கொடுக்க காரணமே வந்து நம்ம வந்து எப்போதும் குரு சிந்தனை கிருஷ்ண சிந்தனையாக இருக்கணும்ன்றதுதான்.
சோ ஆமா அப்ப அந்த ஆமா சேவைக்கு நம்ம வந்து பகவான் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், குரு சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுன்னா அதை நம்ம முதல்ல செய்தால் அது வந்து தவறு இல்லை. இப்ப சில நேரங்கள்ல வந்து நம்ம நோய்வாழ்பட்டா அந்த அன்னைக்கு செய்ய மாட்டோம், மறுநாள் அது சேர்த்து செஞ்சிடும். சோ அதே போலதான் ஓகே இது வந்து ஒண்ணும் மேல் உயர்ந்த சேவைக்காக நீங்க வந்து ஏழைய முடிக்கிறீங்க. சோ அதுல எந்த ஒரு தவறும் இல்லை, குரு மகாராஜ் சொல்லியிருக்காங்க. ஓகே. ரொம்ப நன்றி ஹரிகிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஆனா நம்ம விட்டுறக்கூடாது, கடன் ஓகே கடன் கடன் மட்டும் வைக்க கூடாது பிரபு. ஓகே பாபா. ஹரிகிருஷ்ணா ரொம்ப நன்றி பாபா. தேங்க்ஸ் ஹரிகிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம முன்னாடியே வந்து ஜெபம் பண்ணிடலாம். அப்ப அதே அந்த நாள்ல வந்து நம்மளுக்கு டைம் கிடைச்சதுன்னா மறுபடியும் கூட நம்ம வந்து ஹரிநாமத்தை வந்து ஜெபம் ஆமா பண்ணலாம். ஆமா, எவ்வளவு வேணும் கூட சொல்லலாம், அந்த குறைச்சுதான் சொல்லக்கூடாது. ஆமா, அது ஒரு நல்ல குரு ஐடியா சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னது. ஏன்னா சில குருமராஜ் நேரம் இப்ப பிரபு அதை கேட்ட மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி மத்த விழாக்கள் வரும்போது நம்ம காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருப்போம். ஆனா முக்கியம் வந்து நம்ம வந்து சாஸ்திரம் குருகள் என்ன ஆச்சாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அன்னைக்கு காலைல ஏஞ்சி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல சண்டைங்க முடிச்சுட்டு சேவை செய்யறது தான் ரொம்ப விசேஷம். நம்ம சேவைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நேரத்தை நம்ம தான் வந்து கரெக்டா அதை ரெடி பண்ணி காலையில குரு மகாராஜோட ஆசையம் அதுதான். அவரு நம்ம முடியாத ஒரு சூழ்நிலையில சொல்றாரு. ஆனா உண்மை வந்து விஷயம் என்னன்னு சொன்னா, காலையில ஏஞ்சி முதல்ல நம்ம 16 மாலை முடிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை பார்க்கணும். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய அந்த சேவைகளுக்கு தடங்கள் இல்லாம செய்யும், அந்த சுவையோட செய்வோம். நம்ம சேவை செய்யறோமே அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த அகங்காரம் வராது. சோ இதெல்லாம் கிருஷ்ணர் நம்மளை வந்து வழி நடத்துவார். ஏன்னா வந்து கிருஷ்ணரோட நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கிருஷ்ணரை நம்மளை வழி நடத்துவாரு. சோ அவரு நம்மள அந்த எண்ணமே அதுதான். நம்ம வரக்கூடிய ஜபம் பண்ணும் போது கிருஷ்ணா நீ என்னை வழி நடத்து. ஏன்னா நானே நடந்தேன்னா நான் சரியான சேட்டை பண்ணுவேன், ஏதாவது கொஞ்சம் அங்கங்கெல்லாம் வந்துடும், நான் தான் பெரியவன் அதெல்லாம் என்னெல்லாம். அதனால நீ என்னை வழி நடத்து அப்படின்னு சொல்றதுதான் முக்கியம். சோ அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம காலையிலே முக்கியத்துவம் நம்ம சண்டைக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம், பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வாழ்க்கையை வந்து மாறி நல்ல முறையில செயல்படும். ஸோ பக்தர்கள் நம்ம இப்ப மலேசியால ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆக்சுவலி பக்தர்கள் வந்து இப்ப நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதாவது காலையில யாரெல்லாம் ஜபம் பண்ணி முடிச்சிருங்களோ நீங்க போடுங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு தூண்டுதலாம் நம்ம செய்திருக்கோம். இப்போ வேலை செய்யறவங்களும் சொல்லுவாங்க நாங்க காலையில வேலைக்கு போறோம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னே ஏஞ்சி அவங்க ஜபம் முடிச்சுட்டு வேலைக்கு போறது தான் விசேஷம். ஏன்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், சண்டிங்க்கு. அதுதான் முக்கியம். நம்மளோட பக்தி வாழ்க்கையில வந்து முக்கியமா. ஏன்னா குரு நம்மளுக்கு என்ன கொடுத்தாரு மாதாஜி? மந்திரத்தை கொடுத்தாரு, வேற எது கொடுக்கல. முதல்ல நாமத்தை தான் கொடுக்கறாரு இல்லையா? அப்புறம் தான் மத்த சேவைகளை பத்தி பேசும். ஸோ அந்த நாமத்துக்கு நம்ம வந்து அந்த நேரமும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ காலையில எழுந்துச்சு நம்ம 16 மாலை முடிச்சுட்டு செய்துன்னு சொன்னோமா எல்லாம் சரி வர நல்ல முறையா நடக்கும். பகவானோட ஆசீர்வாதம் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. நல்ல விளக்கம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பேசுங்க மாதாஜி. நீங்களாம் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு பிரபு, சந்தோஷமா இருக்கு. குரு மகாராஜ பத்தி தெரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள். பிரபு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இனிஷியேஷன் எடுக்கணும்ட்டு இது பண்ணேன். அப்போ எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இது வரைக்கும் அப்போ வந்து அதுக்கேத்த தகுதியை வளர்த்துக்கினேன். இப்போ அதுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி சாண்டிங் ஸ்ரத்தையா பண்ண முடியாம அப்படியே இனிஷியேஷன் எடுக்காமலே இருக்கேன் பிரபு. உங்களோட ஆசீர்வாதம் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேணும். நானும் நல்லா சாண்டிங் பண்ணி குரு மகாராஜ் கிட்ட இனிஷியேஷன் 16 தான் பிரபு. இல்ல 16 எனக்கு கொஞ்சம் இப்போ தடுமாற்றமா இருக்கு பிரபு. அப்படியே சேர்த்து வச்சுக்கிறேன். வேலை செய்றீங்களா வீட்டுல இருக்கீங்களா மாதாஜி? வீட்டுல தான் பிரபு இருக்கிறேன். ஆனா குடும்பம் எனக்கு ஏதோ அது மேல ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குது இப்ப சாண்டிங் மேலலாம். ஆக்சுவலி வந்து குரு மகாராஜ் வந்து இந்த மாதிரியான நிறைய தடவை வந்து நம்மளுக்கு குரு மகாராஜ் கூட இருக்கும்போது இந்த மாதிரி பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு சுவை இல்லை அந்த இதெல்லாம். அப்ப குரு மகாராஜ் என்ன சொல்லுவாருன்னா,
அந்த ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா இருக்கு இல்லையா மாதாஜி, எஸ் பிரபு. பஞ்சதத்துவ மந்திரம், எஸ் பிரபு. அதை வந்து கூட சொல்லுவாரு. நம்ம ஒரு மாலை ஜாப் பண்ற மணிக்கு ஒரு 3 வாட்டியாச்சும் ஸ்ரீகிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த, ஏன்னா மகாபிரபு தான் அந்த சுவை கொடுக்கணும். அவருதான் சந்திரன் ஸ்வரூபமா வந்திருக்கிறாரு இல்லையா. எஸ் பிரபு. சந்திரன் எப்படி வந்து சுவை கொடுக்குறாங்களோ இந்த தாவரத்துக்கு, அதே மாதிரி மகாபிரபு வந்து அந்த சந்திரன் வடிவத்துல வந்திருக்கனால அவரு நம்மளுக்கு அந்த சுவை கொடுப்பாரு. அப்ப அவருடைய மந்திரத்தை 3 தடவையோ 5 தடவையோ இல்ல ஒரு மாலை முடிச்ச பிறகு திரும்பியும் இன்னொரு 3 தடவை அந்த மாதிரி சொல்லி செஞ்சுக்கிட்டே இருந்தோமா நம்மளுக்கு அந்த சுவை வந்துடும் அப்படின்ட்டு குரு மகாராஜ் நிறைய தடவை சொல்லியிருக்கிறார். ஓகே பிரபு. அதுக்குதான் கொஞ்சம் அசோசியேஷன் எடுத்துட்டே இருந்துட்டு இப்போ கொஞ்சம் செய்யறேன் கண்டினியூவா. இருந்தாலும் அந்த ஸ்ரத்தையா இன்னும் பண்ண காலையில முயற்சி பண்ணுங்க மாதாஜி. ஓகே பிரபு. காலையில முயற்சி பண்ணுங்க. எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கிற மண்ணுக்கு முதல் சண்டைங்க முடிச்சுட்டு அப்புறம் நீங்க வேலைகள் பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே பிரபு. அதான் நீங்க சொல்லும்போது அதான் நானும் நினைச்சேன். முக்கியத்துவம் வந்து அதுக்கு நம்ம கொடுத்தோம். ஆக்சுவலி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம தான் செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரம் பகவான் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பகவான் நாமத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல பிகினிங்லேயே சொன்னேன், பகவான் வந்து எல்லா தடங்களும் எடுத்துருவாரு. நம்ம செய்யக்கூடிய காரியங்களை நம்மள சுலகமா ஆக்கி விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு நம்ம நேரம் கொடுத்தோம் இல்லையா. அதனால வந்து அந்த நேரத்தை அவர் வந்து நம்மளுக்கு நல்லா வகுத்து கொடுத்துருவாரு. எல்லாம் சுலபமா நடக்கும். ஸோ நம்ம என்ன வந்து காலையில எழுந்துச்சு நம்ம முடிஞ்ச அளவு 16 மாலை முடிச்சுட்டு தான் மற்ற விஷயங்களை பார்த்தோமா எல்லாம் நல்ல முறையா நடக்கும். ஓகே பிரபு. தேங்க்யூ வெரி மச் பிரபு. பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. எத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் பிரபு? 4:30 to 6:30 முடிச்சிடலாமுங்களா? ஆமா, அது அந்த பிரம்ம முகூர்த்தம் ஊர்ல வந்து 4:30 தானே மாதாஜி. 4 o'clock ஆரம்பிங்க. இப்ப மங்களாரத்திலாம் 4 o'clock செய்யறாங்க. ஸோ 4 இருந்து ஆக்சுவலி வந்து நீங்க முதல்ல சண்டிங்க முடிச்சுட்டு கூட அப்புறம் வந்து பூஜை பண்ணலாம். முதல்ல நீங்க சண்டிங் தான் இம்பார்ட்டன்ட். சண்டிங்க காலையில ஏச்சு 4 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் செஞ்சுட்டு கூட நீங்க ஆரத்தி பண்ணலாம். இல்லைன்னா இன்பிட்வீன் ஒரு கொஞ்ச நேரத்துல செஞ்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இல்ல நம்ம சிஷ்டாஷ்டகம் குரு அஷ்டகம் எல்லாம் பாடிட்டு குருவுக்கும் பாடிட்டு தீபம் காமிச்சிட்டு அப்புறம் தான் 4:45 உட்கார்றோம் பிரபு. 6:15 வரைக்கும் பண்ணிடுறோம். அப்புறம் ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் பாக்கி இருக்கு. அது அப்புறம் 6:45 மேல பண்றோம் பிரபு. அது தப்பா? அது ஓகே தான். ஓகே பிரபு. அந்த முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அதுதான் பகவான் பாக்குறாரு. ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. ஏன்னா பகவான் சொல்றாரு கீதையில, ஏன் ஏத்தாமா பகவத்யந்தே, நீ என்ன எவ்வளவு சரணாகதி ஏறியோ அந்த சரணாதிக்கு கேப்ப நான் வந்து உன்னை வழி நடத்துறேன்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆமா தாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு மலேசியா டைம்னா எப்படி பிரபு? அந்த பிரம்ம முகூர்த்தம் மலேசியா டைமுக்கு? மலேசியால வந்து பிரம்ம முகூர்த்தம் டைம் வந்து 5 மணிக்கு ஆரம்பிக்குது. 5ல இருந்து எத்தனை மணிக்கு பிரபு? 5ல இருந்து 6:30 மணி வரைக்கும் வந்தது. 6:30 நம்ம அந்த 16 ரவுண்ட் முடிச்சிருந்த மாதிரி பிரபு. இப்ப இதுல குரு புரோபாத் இன்னொன்னு சொல்லி இருக்கிறாரு. அது உங்க எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனா இந்த ஒரு கட்டளை வந்து குரு மகாராஜும் சொன்னது ஞாபகம் இருக்கு. அதாவது நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம், அதாவது மங்களாரத்தி மண்ணுக்கு ஒரு மாலை ஜபம் பண்ணோமா 4 மாலை ஜபம் பண்ணதுக்கு சமானம். அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஏழையாக கூட எழுந்து நம்ம செய்யணும்னு சொன்னா அதுலயும் கூட நம்மளுக்கு வந்து நன்மைகள், ஆன்மீக நன்மைகள் இருக்கு. சோ அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனா கொஞ்சம் ஏழைக்கு எழுந்து ஜபம் பண்ணிட்டு அப்புறம் பிரம்ம முகூர்த்தம் ஜபம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சண்டிங்க சீக்கிரமா முடிச்சிடலாம். இல்ல பிரபு, இப்ப நம்ம காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு குரு பூஜை நாங்க செய்யறேன். குரு பூஜை அப்புறம் நரசிம்மர் பூஜை செஞ்சுட்டு தான் நான் சாண்டிங் பண்றேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல பிரபு. தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நீங்க செஞ்சுட்டு 16 மாலை செஞ்சுட்டு செய்யும் போது உங்களுக்கு ஒன்னும் வந்து நிறைய பிளஸிங்ஸ் இருக்கும். பகவான் காட்டிலும் பகவானோட நாமம் இன்னும் வந்து சக்தி வாய்ந்தது.
So, அதனால வந்து அந்த ஜபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க ஒரு அஹ், அஹ், 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 8 மாலை 9 மாலை செஞ்சுட்டு அப்புறம் இன் பிட்வீன் நரசிம்ம பூஜை குரு பூஜை செஞ்சுட்டு அப்புறம் நீங்க வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. ஓகே. ராதா கிருஷ்ணா, நீங்க மைக் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதாவது கேட்கணும்? हरे कृष्ण। माताजी हरे कृष्णा प्रभु जी, दंडवत ஹரே प्रणाम கிருஷ்ணா. प्रभु जी। தண்டவத் பண்ணாம மாதாஜி. प्रभु जी ரொம்ப நாளா இருந்த டவுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆச்சு பிரபு. பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு சொன்னீங்க. நாங்க வந்து ஒரு 8 மாலை பண்ணிட்டு அப்புறம் மங்களாரத்தி பண்ணிட்டு திரும்பவும் அப்படி 8 மாலை அப்படி கண்டினியூ பண்ணலாமா பிரபு? செய்யலாம் மாதாஜி. அந்த 4 to 5 நாங்க சாண்டிங் பண்றோம். அப்புறம் ஒரு 6 சைடு இது மங்களாரத்தி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் 6 to 7 அப்படி சாண்டிங் பண்ணலாமா பிரபு? ஆமா மாதாஜி, தாராளமா செய்யலாம். பிளஸ் பண்ணுங்க பிரபு. நல்ல பிரம்ம முகூர்த்தத்திலேயே சாண்ட் பண்ணி முடிக்கணும்னு நினைப்போம். ஆனா பேலன்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஒரு 7க்கு மேலதான் பண்றோம். ஓகே ஓகே. அதுதான் அது அந்த முக்கியத்துவம் தான் பிளஸிங் மாதாஜி. எப்படியாவது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இல்ல முதல்ல எல்லாம் நான் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதே ஒரு பிளஸிங். ஏன்னா வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம நினைக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் வரக்கு முன்னே அவரு நம்மள நினைக்கிறாரா. சோ அதே ஒரு பெரிய பிளஸிங்ஸ். சோ நம்ம நினைக்கணும் அப்படின்றதுனால பகவான் நம்மள நினைக்கிறாரு. சோ அவரு நம்மள நினைச்சாருன்னா அப்ப வந்து இப்போ ஒருத்தவங்க நம்மள நினைக்கிறாங்கன்னா அவங்கள நம்மள வழி நடத்துற மாதிரி, நமக்கு வேண்டியது செய்யற மாதிரி பகவான் நம்மளுக்கு வேண்டியதை நிச்சயம் நல்ல முறையில நம்மளுக்கு செய்து நம்மள வழி நடத்துவாரு. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவ் தெரியுது பிரபு. ஆமா, கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ பிரபு. உங்க பிளெஸிங் அந்த சுவை உங்களுக்கு கிடைக்கும். ஆம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. கவிதா மாதாஜிக்கு மட்டும் அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லாம இருக்குன்னு. தீட்சை வாங்கின நிறைய பக்தர்களுக்கு கூட நடுவுல ஏதாவது நம்மளுக்கு ஃபேமிலி பிரச்சனை அது மாதிரி வந்தா அந்த டேஸ்ட் வந்து ஜெபம் பண்றதுல இந்த டேஸ்ட் இல்லாம போகுது பிரபு. நீங்க சொன்ன இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கு. குரு மகராஜ் சொன்னாங்க, பிரபுபா சொன்னாங்க, பஞ்சதத்துவ மந்திரத்தை நம்ம அதிகமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணையில கௌரங்க மகாபிரபு நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு. அது ரொம்ப இன்னைக்கு கிளாஸ்ல இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா என் மனசுல ரொம்ப நல்லா பதிஞ்சிருக்கு பிரபு. ரொம்ப நன்றி பிரபு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா. இது இம்பாக்ட் ஒரு அந்த தாய்லாந்து போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப வந்து அவர் ஒரு பிரபுபா டிசைபிள் தான். அப்ப அவர் வந்து குரு மகாராஜ் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து கண்டிங்ல வந்து அவர் இது இல்லை அப்படின்னு. அந்த குரு மகாராஜ் வந்து 1998 நினைக்கிறேன் அந்த அப்ப வந்து அவர் சொன்னாரு அதுல இருந்து நான் வந்து பக்தர்கள் யாரு சுவையிலனாலும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருது. எனக்கு குரு மகாராஜ் சொன்னது அது யாரும் இல்ல பிரபு, கொஞ்சம் சண்டிங்க இதா இருக்கு, ஸ்லோவா இருக்கு, சுவை இல்லை, அந்த ஆர்வம் வர மாட்டேது அப்படின்னு சொன்னா சொல்றது மகாபிரபுவோட கருணை கிடைக்கட்டும் கூட சொல்லுங்க அப்படின்னு. இப்ப நிறைய பக்தர்கள் அது எஃபெக்டா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சோ மச். நீங்களும் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்க மற்ற பக்தர்கள்ட்ட. ஓகே. சச்சி ஜனனி மாதாஜி பேசணுமா? ஆமாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவம் பிரணாமம் மாதாஜி. பிரபு வந்து இப்ப காலையில பிரம்மமுகூர்த்தத்துல வந்து ஹரிநாம சொல்லணும்னு சொல்றீங்க. ஆனா வந்து சம்சார தாவா பாட்டு, சிஷ்டாசமம் பாட்டு, 10 குற்றங்கள்லாம் சொல்லிட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றாங்களே, அது என்ன பிரபு? இல்ல, அதாவது மாதாஜி சண்டிங் முக்கியத்துவம் ஏன் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா முதல் கட்டளை அதுதான், சம்சார தாவா நலனித்த லோகா அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குருவோட கருணை வேணும். அவருதான் நம்ம சம்சார கடல்ல இருந்து காப்பாத்துறாரு அப்படின்னு. அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா நம்ம வந்து பகவானுடைய
ஐ மீன் நேரடியான தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம். சரிங்க So, பிரபு. அப்ப அந்த சண்டைக்கு வந்து அந்த அந்த குரு கொடுத்த கட்டளை வந்து எதுன்னு சொன்னா நம்ம சண்டை பிரம்மமுகூர்த்தத்துல நீங்க பூஜை பண்றது அது ஓகே தான். ஆனா அதே பிரம்மமுகூர்த்தத்துல சண்டையும் பண்ணீங்கன்னா அந்த சுவை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான். சரிங்க பிரபு. சரிங்க மொத முக்கியத்துவம் வந்து சண்டிங் தான். சரிங்க பிரபு. காலைல எழுந்து நம்ம சண்டிங்க பண்ணிட்டு தான் பண்ணணும். சரிங்க பிரபு. சரிங்க பிரபு. காலையில ஒரு 10 மாலையோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் தாமதமாயிடுச்சாலும் ஒரு 5 மாலையோ நம்ம செஞ்சுட்டு தான் மற்ற சேவைகள் செஞ்சாதான் நம்மளுக்கு அந்த சுவை கிடைக்கும். இல்லைன்னா சரி. வந்து நம்ம ஏதோ ஏன்னா தானமே செய்யற மாதிரியே இருக்கும். அந்த சரிங்க காலையில வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 மாலையோ 5 மாலையோ அந்த பிரம்மத்துல செஞ்சுட்டு half an hour நம்ம செஞ்சும் போது நல்லா இருக்கும். சரிங்க பிரபு. இதுதான் சரிங்க. என்னுடைய அனுபவம் வந்தது. இவ்வளவு சரிங்க பிரபு. காலமா வந்து நம்ம ரொம்ப எல்லாத்துக்கும் அதுதான் சொல்லி தரோம். பிரம்மத்துல சண்டைக்கு பண்ணுங்க. சரிங்க So, பிரபு. முத முக்கியத்துவம் வந்து சண்டைக்கு கொடுக்கணும் நம்ம. சரிங்க பிரபு. புரிஞ்சுட்டேன் பிரபு. சரிங்க பிரபு. ரொம்ப 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 தேங்க்யூ பிரபு. Okay. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லாருக்குமே நிறைய பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் குரு மகராஜ் கிட்டேருந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. வாங்க பிரபு, மந்த்லி ஒன்ஸாவது வந்து எங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுங்க பிரபு. நேரம் தான் நிச்சயம் வந்து கலந்து கொள்வேன். கண்டிப்பா. நம்ம இந்த வேலையில வந்து நம்ம முரளிதர ஷாம் பிரபுக்கு நன்றி. அவரு தான் இந்த ஆக்சுவலி இந்த ISC இருக்கு இல்லையா, ஆமாங்க, இது வந்து குரு மகாராஜோடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விருப்பம். அதாவது இந்த கல்வின்றது வந்து ஃப்ரீயா கொடுக்கணும். హరే కృష్ణ ప్రభుని கல்வியை வந்து சுலபம் ஐ மீன் இலவசமா கொடுக்கணும் அப்படின்ற வந்து குரு மகாராஜோடைய ஆவல். அத வந்து முரளி ஷாம் பிரபு வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் சொன்ன குரு மகாராஜே சொல்லிட்டாரு, முரளி பிரபு ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. சோ அந்த வேலையில வந்து நம்ம முரளி பிரபுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோம். ஆரம்பிச்சு நிறைய பேர் பயன்படுறாங்க பிரபு. நிறைய பேர் இப்ப சாஸ்திரங்களை நல்லா நுணுக்கமா படிக்கிறாங்க. ஆமா, எவ்வளவு பக்தர்கள் வந்து இப்ப பயன்பட்டு ஈவன் படிக்க தெரியாதவங்க கூட பிரபு வந்து நிறைய இந்த கிளாஸ் வச்சு நிறைய பேர். போன வருஷம் கிராஜுவேஷன் என்னால வந்தேன், அந்த லைன் சரியா இல்லாம போயிடுச்சு. சோ அதனால வந்து அவர் எடுத்த இந்த குருவோடைய ஆசீர்வாதம் அவருக்கு முழுமையா இருக்கு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். மற்ற மாதாஜிங்க அவர் கூட சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வேலைக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி மாதாஜி. நீங்க எல்லாம் வந்து ஆர்வத்தோட குருவுக்கு சேவை செய்யணும்னு இருக்கிறீங்க. அதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தன்யவாத் பிரணாம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, பிரபுஜி கடந்த 4 வருஷங்களா நான் எங்க IISல படிச்சுட்டு இருக்கேன் பிரபுஜி. IDCயும் இங்கதான் பண்ணேன். இது கீதா ரகசியா பண்ணேன். சோ இல்லன்னா கண்டிப்பா இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது பிரபுஜி. இங்க நான் பெங்களூர்ல இருக்கேன். பட் இந்த ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிருப்போம்னா கண்டிப்பா கிடையாது. இந்த IISc மூலமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அது வந்து கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி முரளிதர் ஷாம் பிரபு, சரி விஸ்வேஸ்வரி மாதாஜி, அப்புறம் மணிமுகுந்தா பிரபு, வந்திதா மாதாஜி எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து இதெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் பிரபுஜி. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. இது குருக்காக செய்யக்கூடிய நம்ம சேவை மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. குருவோடைய ஆவல். தேங்க்யூ பிரபுஜி. ரொம்ப பயன்படுறோம். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்க படிச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் எங்க இதுல கூட. சோ எல்லாருக்குமே இது வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் எங்களுக்கு எட்டா கனியா இருந்த ஒரு விஷயம், கைக்கு எட்டாத ஒரு விஷயம். இது மூலமா நமக்கு இந்த ஆன்லைன் எஜுகேஷன் மூலமா கிடைச்சிட்டு இருக்கு பிரபுஜி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் இது கம்மி தான் அவங்களுக்கு. இது அது கோடான கோடி நன்றிகள் மாதாஜி. நீங்க படிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நன்றி. கண்டிப்பா பிரபுஜி. கண்டிப்பா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம வந்து குரு மகாராஜ்க்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கலாம் பிரபு.
ఓకే మాతాజీ హరే కృష్ణ. వంచకల్ప తరువ్యత కృపా సింధు వైష్ణవ నమో నమో తండ్రి गुरु महाराज की जय, पावन गुरुदेव की जय। जय श्रील प्रभुपाद जय प्रभु हरे कृष्ण।